Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare Gopika Jeevana Smaranam Janaki Kanta Smaranam Namah Parvati Pataye Sadguru Swaminah Anjaneya Swaminah Kalyanadam Kaushikayajnapalam Kalanidhim Kanchana Shailadhiram Kanjatanetram Karunasamudram Kakutstharamam Kalayami Chitte Ramo Matkuladevatam Sakarunam Ramam Bhaje Sadaram Ramenakhila Ghora Paparahitaha Ramaya Tasmai Namaha Ramannasti Jagatrayika Sulabha Ramasya Dasosmyaham Rame Priti Rativa Me Kulaguru Shri Rama Rakshaswaman Varam Nayache Raghunatha Yushmat Padabja Bhakti Satatam Mamastu Idam Priyam Natha Varam Prayecha Punah Punastvamidame Vayache Narayanam Namaskritya Naranchaiva Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamudiraye Janmadhyasya yatonvayaditarataschaर्थेष्वभिज्ञस्वराट् Tene Brahma Hridaya Adhikavaye Muhyanti Yatsuraya Tejo Vari Mridam Yatha Vinimayo Yatra Trasargo Mrisha Dhamna Svena Sada Nirasta Kuhakam Satyam Param Dhimahi Yam Praurajam Tamanupeta Krityam Dvaipayano Virahakatara Ajuhava Putreti Tanmayataya Tarabodhine Dustam Sarvabhuta Hridayam Munimanatosmi Krishnaya Vasudevaya Haraye Paramatmane Pranatakleshanashaya Govindaya Namo Namaha Swabhakta Pakshapatena Tadvipakshavidaranam Nrasimhamadbhutam Vande Paramananda Vigraham Dhyeyam Sada Paribhavagnam Abhishtadoham Tirthaspadam Shivavirinchinutam Sharanyam Bhrityartiham Pranatapala Bhavabdhipotam Vande Mahapurushate Charanaravindam Pitambaram Karavirajita Shankha Chakra Kaumodaki Sarasijam Karuna Samudram Radha Sahaya Mati Sundara Mandahasam Vatalaye Shamanisham Hridibhavaya Bhaktavatsalya Jaladhe Paramananda Rupinah Asmadacharya Rajasya Prapannosmi Padambujam Triyambaka Puradhisham Ganadhipasamandhitam Gajarudhamaham Nande Shastaram Kuladaivatam Buddhirbalam Yashodhiriyam Nirbhayatvam Arogata Ajadhyam Vakpatutvanche Hanumat Smaranad Bhave. Parama Karunamurtiyana Bhagavan Bhaktavatsaranayi Nrsimhavataram Pannina Azhagana Charitram இந்த பாகவதத்திலே சப்தமஸ்கந்தம் மொத்தம் 15 அத்தியாயங்கள். அதில் 10 அத்தியாயம் பிரஹ்லாத சரித்திரம்.
5 அத்தியாயங்கள் வர்ணாசிரம தர்மம் சொல்றா இந்த சப்தம ஸ்கந்தம் பாகவதத்தில். ஆனால் நிருசிம்ம சரித்திரம்னு சொல்றவாள் உண்டோ? இல்லை. பிரஹ்லாத சரித்திரம்னு தான் சொல்றா. பகவானுடையவே அவதாரம் நிருசிம்ம அவதாரம் நடந்திருக்கு. விராட்டஹாசங்கள்லாம் பண்ணியிருக்காள். அத்தியுத ரூபமுத்வகன்னு ஸ்தம்பே சபாயாம் நமிருகம் நமானுஷம் எல்லாம் சுகாச்சாரியாலும் அத்தியுதமான அவதாரம் ரூபம்னு சொல்றா. ஆனாலும் சம்பிரதாயத்தில் சொல்றவாள் பிரஹ்லாத சரித்திரம்னு தான் சொல்றா. ஏன்னால் பக்தனுக்கு தான் பிராதாரியம். பக்தனுக்கா நிருசிம்மம் வந்தார், தூண பிளந்துண்டு வந்தார். யாருக்காக வந்தார்? ஹிரண்யகசிபுக்காக வரல. ஹிரண்யகசிபு சம்ஹாரம் பண்ணணுமானால் சங்கல்ப மாத்திரத்தினால பகவான் பண்ணிவிடுவார். அதற்காக இல்லை நிருசிம்மாவதாரம். எதுவுமே சங்கல்ப மாத்திரத்தில் முடியாதவாள் தானே சரீரத்தால் பிரயாசப்படணும். சொன்னாலே நடந்துடும், நினைச்சாலே நடந்துடுங்கிறவாள் சரீரத்தால் மெனக்கெட்டு இருக்க வேண்டாம். இதெல்லாம் முடியாதவாள் தான் சரீரத்தாலே காரியங்களில் ஈடுபடணும். தூண பிளந்துண்டு வந்தார் பகவானால். அது பிரஹ்லாதனுடைய விசுவாசத்துக்காக. சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம் அப்படின்னு மேலையும் அவதாரத்தில் சொல்ல போறார். பகவான் இருக்கானான்னு ஹிரண்யகசிபு கேட்க, இருக்கான், இந்த தூண்ல இருக்கார்னு சொன்னதுனால அந்த வார்த்தையை சத்தியமாக்கிறதுக்காக வந்தார். அந்த பக்தனுடைய பெருமை தான் பெருமை. பக்தி அப்படிங்கிறது லேசுல வந்துடுமோ? வந்துடார். பக்திங்கிறது வந்துடார். அது நன்னா பண்பட்டு கர்மானுஷ்டானங்கள் செஞ்சு செய்யற கர்மாவே பகவதர்ப்பணம் பண்ணி நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு பண்ணி அதனால சித்தம் திரவிச்சு வரணும் பக்திங்கிற. கல்லா மனசு இருக்கிறவாளுக்கு பக்தி வராது, லபிக்காது. உருகணும். மனசு உருகிறதுக்கு தான் பக்தி. அது ஒரு உணர்வு. அது வெளியில காரியம் போல நம்ம செஞ்சுட்டு இருந்தா கூட ஒரு அர்ச்சனை பண்றதே பக்தி, கோவிலுக்கு போறதே பக்தி, நமஸ்காரம் பண்றதே பக்தி, பாகவதத்தை படிக்கிறதே பக்தின்னு சொல்லிட்டு இருந்த பொழுதிலும் கூட அவர் பாகவதத்தை பக்தியோட படிக்கிறார்னு சொல்றோம். அவர் பக்தியோட அர்ச்சனை பண்றாருன்னு சொல்றோம். அவர் பக்தியோட கோவிலுக்கு போறாருன்னு சொல்றோம். அப்போ கோவிலுக்கு போறது வேற, பக்தி வேறேங்கிறது தெரியறது இல்லையா? பாகவதத்தை அவர் முச்சுன்னு படிக்கிறார், இவர் பக்தியோட கூட படிக்கிறார். அவர் ஏனோதானோன்னு அர்ச்சனை பண்றார், இவர் பக்தியோட கூட பண்றாருங்கிறதே. அப்ப வேற என்னமோ பக்தின்னா என்னங்கிறது விசாரிக்க வேண்டியதா இருக்கு. அந்த பக்தி அப்படிங்கிறது உள்ளுணர்வு, செயல் இல்லை, செய்யற செயல் இல்லை. அந்த உணர்வுனுடைய வெளிப்பாடா செயலா நமக்கு அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம்னு மேல பிரஹ்லாதன் சொல்ல போறாரே நவவித பக்தி. அந்த உணர்வு இருக்கிறதுனால அந்த உணர்வோட வெளிப்பாடாக இதெல்லாம் நேர்றதே தவிர உணர்வு இல்லாத செஞ்சு பிரயோஜனம் இல்லை. ஸ்வீட்டில் எப்படி எந்த ஸ்வீட்டு பண்ணாலும், அது ஜிலேபியோ மைசூர் பாவோ ஜாங்கிரியோ லட்டோ எது பண்ணாலும் சர்க்கரைங்கிறது ஒன்று இருக்கணும் இல்லையா? அது இல்லாத நான் நிறைய முந்திரி பருப்பு போட்டேன், கிஸ்மிஸ் போட்டேன், பிஸ்தா போட்டேன்னு சொன்னதுனால ஸ்வீட் ஆகிடாதே. முந்திரி பருப்பு அரைச்சி விட்டதுனால அது ஸ்வீட் ஆகிடாது. அதில் கொஞ்சம் சர்க்கரை சேரணும், அதுவும் அளவு நிறைய சேரணும். கஞ்சிக்கு போடுறா போல காஃபிக்கு போடுறா போல கொஞ்சம் போட்டாலும் அது ஸ்வீட் ஆகாது, நிறைய போகும். அதுவும் ஜிலேபி மாதிரி உள்ளதெல்லாம் சக்கரை பாகுலேயே ஊறணும். ஊறினாதான் அது ஸ்வீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? குழந்தைகள் கூட அதை தானே சாப்பிடும் விரும்பி. ஸ்வீட் இல்லாத ஸ்வீட்டுன்னு சொன்னா ஏத்துக்குமா? ஏத்துக்க. அதுபோல எது செஞ்சாலும் அதுல பக்தி இருக்கணும். அந்த பக்தியிலே சில வந்துடாது. தானவிரத தபோஹோம ஜப சுவாத்தியாய சம்யமேஹி ஸ்ரேயோபிஹி விவிதைஷ்டான்யேஹி கிருஷ்ணே பக்திரிஹி சாத்தியதே அப்படிங்கிறார் உத்தவ சுவாமி. உத்தவன் சாட்சாத் ப்ரஹஸ்பதே சிஷ்யா உத்தவோ புத்தி சத்தமஹா அப்படின்னு உத்தவனோட இன்ட்ரோடக்ஷன் பாகவதம் ஆரம்பிக்கிறதேயே உத்தவனை பத்தி சொல்றாள். அந்த உத்தவன் யாருன்னால் சகல படிப்புக்கும் மூலமா இருக்கிறவர் குரு. குருவனுடைய அனுகிரகம் தானே ஞானம் ஏற்படணும். ஜாதகத்துல நவகிரகங்கள்ல குருன்னு இருக்காரே, அவர் வித்யாதிபதி, ஞானகாரகன். அவருடைய அனுகிரகத்தினாலதான் வித்யை ஞானங்கள்லாம் ஏற்படணும். அந்த ப்ரஹஸ்பதிகிட்டேயே நேர படிச்சாராம் உத்தவன். சாட்சாத் ப்ரஹஸ்பதே சிஷ்யா. ப்ரஹஸ்பதிகிட்டேயே நேர படிச்சாராம் இந்த உத்தவ சுவாமி சகல சாஸ்திரங்களையும். மகாமேதாவியா உத்தவோ புத்தி சத்தமஹா. சாட்சாத் ப்ரஹஸ்பதே சிஷ்யா உத்தவோ புத்தி சத்தமஹா. வசுதேவருடைய தம்பியினுடைய புத்திரர் இந்த
உத்தவ. பிருஹத்பலன் அப்படின்னு பேரு அப்பாவுக்கு, உத்தவ சுவாமியினுடைய அப்பாவுக்கு. உத்தவ வசுதேவருடைய தம்பி அவர். வசுதேவர் யாரு? கிருஷ்ணனுடைய பிதா. அப்போ தம்பியினுடைய புள்ளேன்னு சொன்னா சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் வேணும், கிருஷ்ணனும் உத்தவனும். அண்ணா தம்பி முறை வேணும். நேர பிறக்கலைன்னா கூட சித்தப்பா பையன் பெரியப்பா பையன்கிறதே உத்தவர் சின்னவர். தம்பி முறை வேணும், கிருஷ்ணன் அண்ணா முறை வேணும். ஆனா ஒரு நாள் அண்ணான்னு பழகினது இல்லையாம், பகவான்கிற பாவனோடையே பழகினாராம், சர்வேஸ்வரன்கிற ஒரு நினைவோடையே பழகினாராம் உத்தவ சுவாமி. சகதம் சேவையாதஸ்ய காலேன ஜரசங்கதா அப்படிங்கிறாள் சுகாச்சாரியா. அப்பேற்பட்ட அந்த உத்தவன் சொல்றார், கிருஷ்ண பக்தி வந்துடுமா? பகவானிடத்துல ஒரு அன்புங்கிறது காரணமில்லாத அன்பு. காரணத்தோட இப்ப கோடி பேர் கோயிலுக்கு போறாள், பழனிக்கு போறாள், திருப்பதிக்கு போறாள், வைத்தீஸ்வரன் கோயில் போறாள், நிறைய கோவில்களுக்கு இப்ப கூட்டம் அதிகமா இருக்கு. சுவாமி மலை போறாள், ஸ்ரீரங்கம் வராள், பத்ரி கேதார பரியந்தம் எல்லாத்துக்கும் போறா. அதுவும் பத்ரியில இப்ப அக்ஷய திருத்தியை திறந்துட்டா கூட்டமான கூட்டமா இருக்கும். 1,00,000 பேர் 80,000 பேர் ஒரு நாளைக்கு தரிசனம் பண்ணுவாள். ஒரு ரகசியம் சொல்றேன், வரவாள்ல வடக்கத்திக்காரால் அதிகமா இருப்பாள், குஜராத்திஸ் எல்லாம் நிறைய வருவாள். வரவாள்ல 50% விசாரிச்சோமானால் பத்ரிக்கு ஏன் வரையினால் பத்ரி நாராயணன் இருக்காருன்னு பொழுதிலும் கூட குபேரனோட சந்நிதி அங்கதான் இருக்கிறதுனால வரும்பா. தனாத்தியக்ஷன் இருக்காரே குபேரன், குபேரனுக்கு ஒரு சந்நிதி இருக்கு பத்ரிகாசிரமத்துல. குபேரன் யாரு? வேர்ல்டு பேங்கர். அவரை போய் சேவிச்சோமானால் நமக்கு தனதானிய சமிருத்தி ஏற்படும். தக்ஷாய குபேராயே தனதான்யாதிபதையே தனதானிய சமிருத்திமே தேகின்னு அந்த குபேரன்ட்ட ஒரு கண். பத்ரி நாராயணர்கிட்ட வரார், அவ்வளோ தூரம் மலையேறி வரால், 15,000 அடியில் இருக்கு பூமியிலேருந்து ஹிமாச்சலத்துல. ரொம்ப கடுமையான மார்க்கம், 1000 அடி 2000 அடி மேலே மலையில ரோடுல கார் போகும். இந்த பக்கம் பார்த்தோமானா அதில் பாத்தாளமா இருக்கும். கங்கை விழுந்தா அஸ்தி கூட நமக்கு தேராது. கர்ப்பசம்ஸ்காரம் தான் நடக்கணும், அஸ்தி கூட கிடைக்காது. அவ்வளவு பயங்கரமான மார்க்கத்துல போறாள். ஆனா லட்சியம் சின்னதா இருக்கு. பார்த்தீங்களா, லட்சியம் பெருசா இருக்க வேண்டாமா? வியாசர் இருக்கார் அங்கே, பத்ரி நாராயணன் இருக்கார், உத்தவ சுவாமி இருக்கார், பரமபக்தரான நாரதர் இருக்கார், முச்சுகுந்த பக்தன் இருக்கார். இப்படி பல பேர் அங்க இருந்த பொழுதிலும் கூட குபேரன்ட்ட தானே கண் போறது. தோஷம் சொல்லலைன்னா பத்ரிகாசிரமம் போறவா எல்லாரும் பக்தால் தான். நரநாராயணாலையும் தான் பார்க்கிறாள், அவர் சந்நிதியிலேயே தான் குபேரனும் இருக்கார். ஆனா நோக்கம் சின்னதா படுத்து. பார்த்தீங்களா, சாஸ்திரம் என்ன சொல்றது? தீர்க்கம் பஷ்யதம் ஆஹ்ரஸ்வம் பரம் பஷ்யதமா பரம் அப்படிங்கிற. பெருசையே எப்பொழுதும் நினை, சின்னதுல மோசம் போயிடாதே அப்படிங்கிற. இப்போ வாழைக்கண்ணு ஒன்று வைக்கிறா, வாழை வச்சாலனா 10 மாசத்துல வாழைத்தார் வரும், 8 மாசத்துலயே வாழைப்பூ வர ஆரம்பிக்கும். பூ வந்ததுமே இதான் பலன்னு வெட்டிவிட்டான். ஆனால் தார் எப்படி வரும்? பூவுக்கு ஆசைப்படக்கூடாது, தாருக்கு தான் ஆசைப்படணும். வாழைப்பூலேருந்து தார் வெளியில வரணும், பூலேருந்து தான் காய் வரணும் வெளியில. அந்த காய் வர வரையும் பொறுமையா இருக்கணும். எனக்கு இப்ப தண்டு வேணும் பூ வேணும்னு சொன்னான்னா அது ருச்சிக்கவும் ருச்சிக்காது, தார் போடாத தண்டும் ருச்சிக்காது. பூவோட வெட்டி விட்டானால் தாரும் கிடைக்காத. இவ்வளவு தூரம் வாழ வச்சு மெனக்கெட்டு சொல்றேன். ஒரு சின்ன விஷயத்திலேயே லாபம் பெருசா இருக்கான். எப்போதும் பெருசதான் நினைக்கணும், சின்னதுல நினைக்க கூடாது. பரம் பஷ்யதமா பரம், பெருசையே எப்போதும் நினை, சின்னதுல மோசம் போயிடாதே அப்படிங்கிறது சாஸ்திரம். தர்மம் சரத மாதர்மம் சத்தியம் வதத மான்றுதம் திர்க்கம் பஷ்யதம் ஆஹ்ரஸ்வம் பரம் பஷ்யதமா பரம் அப்படின்னு எல்லாம் நமக்கு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கா. தர்மத்திலேயே இரு, ஒரு நாளும் அதர்மத்தை செய்ய ஆசைப்படாது. சத்தியத்தையே பேசி பொய் பேச ஆசைப்படாது. பொய் பேசுறதே சந்தோஷமா இருக்கும், அப்புறம் அதனால வர சிரமங்கள் அலாதியா இருக்கு. கஷ்டம் வந்தாலும் சத்தியத்திலேயே இரு, பொய் பேச நினைக்காது. சத்தியம் வதத மான்றுத்தம் தீர்க்கம் பஷ்யதம் ஆஹ்ரஸ்வம். எப்போதுமே லாங் விஷனாக இருக்கணும், ஷார்ட்டா இருக்கக்கூடாது நம்மளுடைய பார்வைங்கிறது. தீர்க்கம் பஷ்யதம் ஆஹ்ரஸ்வம் பரம் பஷ்யதமா பரம் அப்படின்னு எல்லாம் சொல்றா. பெரிய லாபம்ங்கிறது பக்தி தானே நமக்கு. கோவிலுக்கெல்லாம் நிறைய பேர் போறாள், எல்லாரும் பக்தால் தான். ஆனா காமனையோடு போறதுனால என்னாருது? அந்த பக்தி திருடப்படாது. அர்த்தார்த்தியாவோ ஆர்த்தனாவோ இருந்து பகவானை ஈடுபட்டு இருந்தான், ஆனால் உத்தம பக்திங்கிறது ஏற்படாது. ஆரம்ப நிலையிலேயே இருக்க வேண்டியதுதான், அதுலேருந்து உயர முடியாது. பக்தியிலேயே சாமானிய பக்தி இருக்கு, மத்தியமமான பக்தால் இருக்காள், விசேஷ பக்தால் இருக்கா. இப்போ பார்க்குறோம் இல்லையா, தியாகராஜ சுவாமிகள்னு சொன்னாலே நமக்கு உடனே மனசு உருகிறது.
மீராபாயின்னு சொன்னா மனசு உருகர், சைதன்ய மகாபிரபுன்னு சொன்னா மனசு உருகர். பக்தியிலேயே நம்மளும் பக்தி பண்றோம், அவளும் பக்தி பண்ணினாலும் ரெண்டையும் ஒண்ணுன்னு ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்க முடியாது. உயர்ந்த பக்தி, நிஷ்காமிய பக்தி. பாகவதமும் அதை தான் சொல்றது, அஹேதுகி அப்பிரதிஹதா ஏயாத்மா சம்பிரசீததி. பாகவதம் ஆரம்பிக்கிறதேயே இந்த பாகவதம் என்ன கொடுக்கும், நீ இதை சேவிச்சுட்டே இருந்தே ஆனால் ஹேது இல்லாத பகவானிடத்துல ஒரு அன்பை கொடுக்கும். பாகவதத்தை சேவிக்க சேவிக்க படிக்க படிக்க என்ன ஆகும்னா அஹைதுகி, ஹேது இல்லாத பகவானிடத்துல ஒரு உறவு. கோயிலுக்கு போனா என்ன கிடைக்கும், அந்த கோயிலுக்கு போனா என்ன கிடைக்கும், அந்த சுவாமியை பார்த்தா என்ன கிடைக்கும், எலும்புச்சம்பழத்தை புழிஞ்சு மூடியை பிரட்டி போட்டு ஏத்தினா என்ன கிடைக்கும்னு, எதை செய்யறதானாலும் என்ன கிடைக்கும், இதனால என்ன கிடைக்கும், அதனால என்ன கிடைக்கும்னு இந்த கேள்வி இருக்கு இல்லையா, அது பக்தியாக. ஹைதுகி, ஹைதுகி அப்பிரதிஹதா, குறைவில்லாததான பக்தி, உயர்ந்த பக்தி. அது எப்போ கிடைக்கும்னால் பகவான் நம்ம விஷயத்துல பிரசன்னமானாதான் கிடைக்கும். பகவானை சுப்ரசீததி, பகவான் நம்ம விஷயத்துல பிரசன்னமானால் அப்பேற்பட்ட பக்தி கிடைக்கும். இந்த உத்தவ சுவாமி சொல்றார், அது எனக்கே கிடைக்கல அப்படிங்கிறா. அவ்வளோ படிச்சிருக்கா. படிக்கிறது வேற, ஞானம்ங்கிறது வேற, உள்ளுணர்வுங்கிறது வேற இல்லையா? ஞானம்ங்கிறது வேற, அனுபவ ரூப ஞானம்ங்கிறது வேற, புத்திபூர்வகமான ஞானம்ங்கிறது வேற. அதனால ஆச்சாரியால் எப்போதுமே ஞானத்தை பத்தி சொல்றதே சமயக் ஞானம் அப்படின்பா. ஞானம்னு வெறுமனை சொன்னால் பாண்டித்யம்னு அர்த்தம் பண்ணிவிடுவார். ஆச்சாரிய பாஷ்யங்கள்ல ஞானம் ஞானம்ங்கிற இடத்துக்கெல்லாம் பண்டித பாண்டித்யம்னு அர்த்தம் பண்ணிடுவான். சாஸ்திர பாண்டித்யம், சாஸ்திரம் படிச்சிருக்கான், அது ஞானம், அது போறார். பின்ன என்ன வேணும்னால் சம்யஞானம் வேணும், விஞ்ஞானம் வேணும். விஞ்ஞானம்னா இப்ப சயின்ஸுக்கு விஞ்ஞானம்னு சொல்றா. வேதம் சொல்ற விஞ்ஞானம்ங்கிறது வேற, அனுபவ ரூப ஞானம். எதுவுமே அனுபவத்துல நமக்கு லபிக்கணும். இதோ சொல்றார், நான் எல்லாம் படிச்சிருக்கேன், ஆனா இந்த கோபிகைகள் ஒன்றும் படிச்சதில்லை, சேரியில தான் வாழறாள், சாமானிய வாழ்க்கை தான், மாட வச்சுட்டு ஏதோ பால் கறந்து தயிர் கடைஞ்சு வெண்ணெய் எடுத்து வெண்ணெய் வியாபாரம், மோர் வியாபாரம், பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காள். ஆனா அந்த கோபிகைகளோட பக்திக்கு முன்னாடி என்னோடது ஒண்ணுமே இல்லாம இருக்கேன். அதனால என்ன பண்ணாராம், பிருந்தாவனம் போன காலத்திலே தன்னோட பீதாம்பரத்தை கீழே போட்டு அந்த கோபிகைகள் எல்லாரையும் நடக்க சொல்லி அவளுடைய காலடி மண்ணை ஒரு படி மூட்டை அளவுக்கு வந்ததும் அதை அப்படியே கட்டின்றாராம் தன் பீதாம்பரத்திலே தலையில எடுத்து வச்சுட்டு, இனிமே இந்த கோபிகைகளோட காலடி மண்ணை எடுத்து பூஜிக்க போறேன். வந்தே நந்தவ்ரஜஸ்திரீனாம் பாதரேணும் அபீக்ஷ்ணசா யாசாம் ஹரிகதோத்கீதம் புனாதி புவனத்ரயம். இந்த பக்தி லோகத்தையே பாவனமாக புனாதி புவனத்ரயம். இந்த விரஜத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீக்களுடைய காலடி மண்ணை எடுத்து நான் இட்டுக்கிறேன், அதுதான் கோபி சந்தனம். கோபி சந்தனம்னு இட்டுக்கிறமே, இது கட்டையில இழைச்ச சந்தனம் இல்லை. கோபி சந்தனம் வேற, கட்டையில இழைச்சி வர பவுடர்ல வர சந்தனம் வேற. அது அலங்காரத்துக்காக வச்சுக்கிறது அந்த சந்தனம். கோபி சந்தனம்ங்கிறது என்னன்னால் கோபிகைகளுடைய சரணது. அதுலேயுமே பிருந்தாவன மண்ணெடுத்து கோபி சந்தனம் பண்ணி இட்டுக்கிறவாள்னு ஒரு சமூகம் இருக்கா. அது கொஞ்சம் கருப்பா இருக்கும், பிருந்தாவன மண்ணு கருப்பா இருக்கும். அங்க அந்த ஹிதஹரி வம்சருடைய சம்பிரதாய கோவில் எல்லாம், ராதா வல்லபர் இது மாதிரி கோவில்கள்லாம் பார்த்தா கருப்பு மண் எடுத்து கோபி இட்டுன்னு இருப்பா. கோபின்னா மஞ்சளா தானே நம்ம பார்த்துருக்கோம். சில கோவில்ல மஞ்சள் இட்டுன்னு இருப்பா, சில கோவில்ல கருப்பாட்டுன்னு இருப்பா. ஏன் இந்த கோபி எடுக்க மாட்டேன்னால், இந்த கோபி துவாரகையில உண்டானது. கோபி தாலாப் அப்படின்னு ஒரு பஞ்சத்வாரகையில ஒரு துவாரகை இருக்கு. ஒரு குளத்துல இந்த கோபி சந்தனம் கிடைக்கிறது. அதுதான் உலகம் முழுக்க எடுத்துக்கிறாள். உத்தவ இஸ்கான்லையும் உலகம் முழுக்க கொடுக்குறாளே அந்த குளத்திலேருந்து எடுக்கிற மண்ணு தான் துவாரக மண்ணு. துவாரக மண்ணு. பிருந்தாவன விரஜவாசிகள் என்ன சொல்லுவாள்னால், பிருந்தாவன வசத்தியா துவாரக வசத்தியானால் பிருந்தாவனம் தான் வசதி. பிருந்தாவன மண்ணுக்கு ஈடாகுமா? எத் கோகுலேபி கதமாங்கிரி ரஜோபிஷேகம் அப்படிங்கிறார் பிரம்மதேவன். எனக்கு பிரம்ம பட்டம் வேண்டாம், வேத கர்ப்பங்கிற பட்டம் வேண்டாம், சிருஷ்டிகர்த்தாங்கிற பெருமை வேண்டாம், சரஸ்வதி பர்த்தாங்கிற பெருமை வேண்டாம், சத்தியலோகம் வாசம் வேண்டாம். இந்த பிருந்தாவனத்திலே இருக்கிற புழுதியில ஒரு புழுதியா நான் இருப்பேன், இல்லை ஒரு புல்லா நான் இருப்பேன். இங்க வர ஏதோ ஒரு ஏனக்கேன பிரகாரேனே பிருந்தாவனத்துக்கு வந்த ஒரு வியாபாரி, அவனுக்கு கிருஷ்ணன் சஞ்சாரம் பண்ணது தெரியாது, கிருஷ்ண கதை தெரியாது. ஏதோ மிட்டாய் விற்க வந்தான், ஏதோ பஞ்ச மிட்டாய் விற்க வந்தான்.
அது மாதிரி ஒரு பழமிக்க வந்தான். கதமாங்கிரி ரஜோபிஷேகம்னா அவன் இந்த பிருந்தாவனத்துல நடந்து அவன் காலில் பட்ட அந்த தூசி என் தலையில படணும், நான் புல்லா இருக்கணும் இந்த பிருந்தாவனத்திலே அப்படிங்கிறார் பிரம்மதேவன் பிரம்மஸ்துதியிலே. அஹோபாகியம் அஹோபாகியம் நந்தகோபவ்ரஜோகசாம் என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படிங்கிறார். இந்த பிருந்தாவன வாசிகளோட பாக்கியத்தை நான் என்ன சொல்லுவேன்? கிருஷ்ணனோட மாடு மேய்க்கிற இந்த குழந்தைகளோட பாக்கியத்தை என்ன சொல்லுவேன்? கிருஷ்ணன் காலை நக்கிண்டு மேயற மாடுகளை பத்தி நான் என்ன சொல்லுவேன்? வேணுகானம் பண்ற கிருஷ்ணனுடைய முதுகுல உறைஞ்சுக்கிற கண்ணூட்டிகளோட பாக்கியத்தை நான் என்னன்னு சொல்லுவேன்? எனக்கு பிரம்மபட்டம் வேண்டாம் கிருஷ்ணா, எனக்கு இந்த மாடா இருக்கணுங்கிறது கூட ஆசை இல்லை, இந்த உன்னோட மேய்க்கிற பசங்கள்ல உத்தரா இருக்கணும்னு ஆசை இல்லை, இந்த பிருந்தாவனத்துல நான் ஒரு புல்லா இருக்கேன். உங்க கால்பட்ட மண்ணிலேருந்து ஏதாவது ஒண்ணு என் தலையில பட்டுதானால் என் ஜென்மா கிருதார்த்தமாகும் அப்படின்னு பிரம்மதேவன் சொல்லுவாரானா. எல்லாருக்கும் மேற்பட்ட ஸ்தானம் பிரம்மாவுடைய ஸ்தானம்ங்கிறது பாரமேஷ்டியம்னு பேர் அவருடைய ஸ்தானத்துக்கு. அவருக்கு மேற்பட்ட ஸ்தானம் உடையவாள் யாரும் கிடையாது. அவர் சொல்றார், எனக்கு இது வேண்டாம், எனக்கு பிருந்தாவனத்துல தான் ஜென்மா வேணும், ஒரு புல்லா தான் வேணும், புல்லாய் பிறவி தர வேணும். ஊத்துக்காடு சொல்றார். ராஜமன்னார்குடியில வசிச்சுட்டு இருந்த அந்த மகான் காளியமர்தன கிருஷ்ணனை ஊத்துக்காட்டுல உபாசிச்சுட்டு இருந்த அந்த பக்தர் மன்னார்குடி வந்துட்டார். ஹரித்ரா நதி கரையில வந்து சம்பகா சமயத்தை ராஜமன்னாரே உபாசிச்சுட்டு இருக்கா. அவர் சொல்றார், எனக்கு புல்லாய் பிறவி தர வேணும் கண்ணா, பிருந்தாவனத்தில் ஒரு புல்லாய் பிறவி தர வேணும். பிரம்மா சொன்னதுதான் சொல்றார். யத் கோகுலேபி கதமாங்கிரஜோபிஷேகம் எஜ்ஜீவிதம் து நிகிலம் பகவான் முகுந்தஸ்து. அதனால அந்த பிருந்தாவன மண்ணுக்கு ஈடு கிடையாதுன்னு அந்த மண் எடுத்து விட்டுப்பால் அங்க இருக்கிறவா. கோபி சந்தனம்ங்கிறது துவாரகையில உண்டாருது, அந்த மண்ணை கூட இடமாட்டோம், பிருந்தாவன மண்ணை தான் எடுத்துட்டு போம் அப்படின்னு இட்டுப்பா. பக்தியிலேயே பல ரசங்கள். நிம்பார்க்க சம்பிரதாயம், ஹிதஹரி வம்ச சம்பிரதாயம், பக்தியிலேயே பல மகாபிரபு சம்பிரதாயங்கள். பக்தி தான் எல்லாமே, கிருஷ்ண பக்தி தான். இத்தனைக்கு சிவபக்தி விஷ்ணு பக்தி நாயன்மார் ஆழ்வார் மாதிரி இல்லை. கிருஷ்ண பக்தியிலேயே பல வெரைட்டிஸ் இருக்கு. வல்லப சம்பிரதாயம் கிருஷ்ண பக்தியிலேயே, அந்த பக்தியிலேயே வித்தியாசம் காட்டுவால் வல்லப சம்பிரதாயமா இருந்தா அது ஒரு வித பக்தியா இருக்கும். நிம்பார்க்க சம்பிரதாயமா இருந்தா அது ஒரு வித பக்தியா இருக்கும். சைத்தன்யருடைய சம்பிரதாயம்னா அது ஒரு வித பக்தியா இருக்கும். ஹிதஹரி வம்சருடைய சம்பிரதாயம்னா அது ஒரு வித பக்தியா இருக்கும். பக்தியிலேயே பல பாவங்கள். பக்திங்கிறது சின்ன விஷயம் இல்லை. நம்ம நினைக்கிறோம் நெத்திக்கிட்டுண்டா பக்தி, சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணா பக்தி, 10 துளசியை போட்டா பக்தி, ஒரு ஸ்தோத்திரம் படிச்சா பாகவதம் படிச்சா பக்தின்னு நினைக்கிறோம். அது ஏதோ பெரியவாள்லாம் அதை கொண்டாடி இருக்கா, நல்ல காரியத்துல இருக்கான் பக்தன்னு சொல்லி கொண்டாடி இருக்காளே தவிர உங்க பக்தி மாதிரி கிடையாதுன்னு சொல்லுவாளே தவிர, ஆனா பக்தி எங்கேயோ இருக்கு. நம்ம எங்கேயோ இருப்போம், பக்தி எங்கேயோ இருக்கு. அது யார்கிட்ட இருக்குன்னால் பிரகலாதன் இடத்துல இருக்கு, கோபிகைகள் இடத்துல இருக்கு, ஹனுமார்கிட்ட இருக்கு. திரேதாயுகத்துல அவதாரம் பண்ணின ஹனுமார் திரேதாயுகத்துல பல லட்சம் வருஷம் முடிஞ்சு, துவாபர யுகத்துல பல லட்சம் வருஷம் ஆகி, கலி பிறந்து 5100 வருஷம் ஆயிடுது, 132 வருஷம் ஆயிடுத்து. கலி பிறந்து இன்னும் இருக்கார், ராமாயண பாராயணம் பண்ணின்னு இருக்காரா ஹிமாச்சலத்திலே கிம்புருஷ வருஷத்துல. ஓம் கந்தமாதன சைலஸ்தாய நமஹா. கந்தமாதன துரோணத்திலே அந்த கிரியிலே அவர் ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். இடைவிடாத பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு 4 சர்க்கம் படிச்சதுமே பெரிய பக்தன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஒரு நவாகம் பண்ணிவிட்டா கேட்கவே வேண்டாம். ஏதாவது ஒரு பெருசா ஏதாவது பண்ணிவிட்டோம், ஒரு லட்சார்ச்சனை பண்ணிவிட்டோம். நானே சொல்றேன், ஸ்ரீரங்கத்திலே வருஷத்துக்கு 2 லட்சார்ச்சனை நடக்கிறது, 8 வருஷமா ராமநவமி உற்சவம் நடக்கிறது. பண்ணி முடிச்சதும் ஏதோ பெரிய காரியம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனா இவா பக்திக்கெல்லாம் முன்னாடி ஒரு தூசு கூட இல்லையே. நம்ம இந்த ஹனுமாருடைய பக்தி, இந்த பிரகலாதனுடைய பக்தி நெறிக்கு அதை தான் சொல்றாள். ஆசீன பர்யடன்னி சயான பிரபிபந்துவன்னி நானு சந்தத்த ஏதானி கோவிந்த பரிரம்பிதா. அவனுக்கு எங்கேயும் கோவிந்தன் தானா, கோவிந்த பரிரம்பிதா. முன்னையும் கிருஷ்ணன் பின்னையும் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணா பஹி கிருஷ்ணா சர்வத கிருஷ்ண ஏவஹி. எடகே விட்டலா பலகே விட்டலா எடகே படகே விட்டலா அப்படின்னா
முந்தே விட்டலா பிந்தே விட்டலா முந்தே பிந்தே விட்டலா அப்படின்னார் கனகதாஸ். எங்க திரும்பினாலும் எனக்கு கிருஷ்ணன் தானே. விட்டல விட்டல சலஹோ சுவாமி நம்மனோ விட்டன ஜெகதம் தரியாமி. எங்க திரும்பினாலும் எனக்கு விட்டலன் தானே இருக்கான், அவன் இல்லாத ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிறார். முந்தே விட்டலா பிந்தே விட்டலா முந்தே பிந்தே விட்டலா. எனக்கு முன்னையும் விட்டலன் தான், பின்னையும் விட்டலன். எடகே விட்டலா படகே விட்டலா எடகே பலகே விட்டலா. எனக்கு இடது பக்கம் விட்டலன் தான், வலது பக்கம் விட்டலன். கபீர்தாசர் சொல்றார், எங்க பார்த்தாலும் எனக்கு ராமன் தான் தெரியுறா. अंतर राम बाहर राम जहां देखे वहां पुराण ही कामा. गुरु कृपांजन पायो मेरे भाई जागत राम सोवत राम स्वप्न में देखत राजा ही रामा. गुरु कृपांजन पायो मेरे भाई राम बिना कछ देखत नाही. गुरु कृपा अंजन कहत कबीरा अनुभवनी का. जहां देखे वहां राम सरी का. गुरु कृपा अंजन पायो मेरे भाई. இந்த பக்தி எப்படி வரும்? பாகவதத்துல பல இடத்துல சொல்றா, படிச்சதுனால வராது, கங்காதி புண்ணிய நதிகளில் போய் ஸ்நானம் பண்ணினதுனால வந்து விடாது, பிரயாக முதலிய க்ஷேத்திரங்களுக்கு போய் விடுறதுனால வராது. பின்ன எங்க வரும்னால் வினா மகத்பாதரஜோபிஷேகம். உண்மையா பக்தி வந்த மகான்கள் காலை கட்டிட்டு அழணுமா, அவ காலில் கொண்டு தலையை முட்டிக்கணுமா, அவ காலில் பட்ட தூசி எடுத்து தலையில கொட்டிக்கணுமா, அப்பதான் வரும் பக்தின்னு விட்டார். ஹரே ஹே குரோஹோ சரணோபாசனாஸ்திரா ஜஹிவ்யலீகம் ஸ்வயமாத்மமோஷம். பரத சரித்திரத்திலே ஜனபரதர் சொல்றார், ஹரி குரு இவாளுடைய சரணோபாசனத்தினாலதான் நமக்கு அஜ்ஞானம் விலகணும், பக்தி திருடப்படார். அதுலேயும் ரகுகணா ஏதத்து தபசா நயாதி நச்சேத்யா நிர்வபனாத் கிருஹாத்வா. எங்க போனாலும் வந்துடாது இந்த திருட பக்தி ஞானம். ஆண்களுடைய சரணோபாசனத்தினால்தான் வரணும். இன்னைக்கு கபிலோபதேசம் பாராயணம், தக்ஷயஜம், துருவச்சரித்திரங்கள்லாம் பாகவத சப்தாகத்துல இன்னைக்கு பாராயணம். நாராயணியத்துல நம்பூதிரி கேட்கிறாள், குருவாயிரப்பா நீங்க கபில வாசுதேவனாய் அம்மாக்கு உபதேசம் பண்ணலாமே, பக்தி தான் பெரிய லாபம், ஜென்ம லாபம்னு சொல்லி அந்த பக்தியும் எப்படி கிடைக்கும்? மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபில தனுரிதித்வம் தேவஹூத்யகாதீஹி. மதிரிஹ குணசக்தா பந்தகிருப்தேஷ்வசக்தா தொமிருத கிருது பருந்தே பக்தியோகஸ்து சக்திம் மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யாம் கபில தனுரிதித்வம். குருவாயிரப்பா நீங்கள் கபில வாசுதேவனாய் கபில காட்டிலே பிந்துஸ்வர ஸ்தீரத்திலே தேவஹூதி அம்மா கேட்க பக்தி நான் என்னப்பான்னு கேட்க, உபருந்தே பக்தியோகஸ்து சக்திம். மனச விஷயங்கள்ல போகாதே, என்னிடத்துல திருப்புறது எதுவோ அந்த சாதனத்துக்கு பக்தின்னு பேருன்னு நீங்க சொன்னேலாமே. அந்த பக்தி எப்படி வரும், எங்க கிடைக்கும்னு அம்மா தேவஹூதி கேட்க, மகதனுகமலப்யா உண்மையா பக்தி வந்த மகான்களே நீ போய் ஆசிரியிக்கணும் அம்மா. அந்த மகாத்மாக்களை அனுகமனம் பண்ணணும். ஏதோ ஒரு தடவை போனேன் நமஸ்காரம் பண்ணேன்னா போற, மகத்து அனுகமலப்யா அடிக்கடி போய் சேவிக்கணும். கார்த்தால ஒரு தடவை, சாயரக்ஷ ஒரு தடவை அவள்கிட்ட உட்காந்துட்டு அவளை பேச சொல்லி நம்ம கேட்கணும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சரியான்னு அவளை போய் கேட்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்சதுதான் நமக்கே தெரியுமே, தெரியாதது என்னவோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பெரியவாள்கிட்ட போறது. அவளை பேச சொல்லி அதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா. பக்திங்கிறது அங்கதாம்மா கிடைக்கும், மகான்கள்கிட்ட தான் கிடைக்கும்னு குருவாயிரப்பா நீங்க சொன்னேலாமேன்னு கேட்கிறா. இன்னைக்கு கபில வாசுதேவனோட சரித்திரத்திலே அப்படி சொன்னார்.
இங்கே பிரகலாதனுக்கு உட்கார்ந்துண்டாலும் எழுந்துண்டாலும் நேற்றைய தினம் சொன்னார், ஆசீன பர்யடன் அஸ்னன்னி சயானஹா பிரபிபன் ப்ருவன்னி. கிருஷ்ணனை விட்டு ஒரு நிமிஷம் அண்ணண்ட இல்லையா? விஷ்ணு புராணத்துல சொல்றதே சொன்னா, இது பாகவதத்துல இப்படி சொல்றாள், கோவிந்த பரிரம்பிதாங்களா. விஷ்ணு புராணத்துல சொல்றாள் ஒருபடி மேல போய் பரம ராமபக்தன் பிரகலாதன் விட்டார். ராமா ராமா ராமான்னு உட்கார்ந்தாலும் எழுந்துண்டாலும் ராமநாம நிஷ்டனா இருந்தான் பிரகலாதன் விட்டார் பராசர பகவான். ராமநாம தாரகநாம உபாசகனாம் பிரகலாதன். அப்படி போய் சொல்றாள். இன்னும் ஆனந்தமா இருக்கு இல்லையா? ராமபக்தாலா இருந்தோமானா தாரகநாம நிஷ்டன் பிரகலாதன் அப்படின்னு விஷ்ணு புராணத்துல போய் சொல்றார். இங்கே நானு சந்தத்த ஏதானி கோவிந்த பரிரம்பிதாக. தனியா இருக்கிற காலத்துல அரண்மனையிலையோ இல்லை உத்தியானங்கள்லையோ ரட்சபத்து குழந்தைகளோட விளையாட போலாம்னா அம்மா அனுப்புவாலாம். ஆனா அங்கேயும் ஏதோ ஒரு உத்தியானத்துல ஒரு இடத்துல தனியா உட்காந்துட்டு தானே சிரிக்கிறதான், செத்த நாழி அழறதான். கொச்சித் துருததி வைகுண்டே சிந்தா சபல சேதனா கொச்சித்தசதி தச்சிந்தா ஆஹ்லாத உத்காயதி கொச்சித் நததி கொச்சிதுத்கண்டா விலஜ்ஜோ நிருத்யதி கொச்சித். அழுவன் தொழுவன் ஆடி காண்பன் பாடி அலற்றுவன் அப்படின்னார் ஆழ்வார். பக்தனுடைய நிலையை லோகத்துல புரிஞ்சுக்க முடியாதான். ஏன்னா லோக ரீதியில அவன் இருக்க மாட்டான். மாதவன் நிருத்தியதி லோகபாஹ்யா அப்படின்னார் நவயோகி பாக்கியானத்திலையும். லோகத்துக்கு விலட்சணமாக இருப்பான். எல்லாரும் சிரிச்சா அவன் சிரிக்க மாட்டான், எல்லாரும் அழற விஷயத்துக்கு அவன் அழமாட்டான். இவன் மனுஷன்தானா, இவனுக்கு ஏதாவது உணர்வு இருக்கா, இல்லை கட்டையான்னு லோக ரீதியில அவனை பார்க்கறா போல இருக்குமா அந்த பக்தன். ஆனா ஒண்ணுமில்லாத விஷயம் நினைச்சிட்டு இருப்போம், பெருசா அழுவானா அவன். லோகாயத்தர்கள் போல அவன் இருக்க மாட்டான். நததி கொச்சிதுத்கண்டோ விலஜ்ஜோ நிருத்யதி கொச்சிதி கொச்சித் தத்பாவனா யுக்தா தன்மயோனு சகாரஹா கொச்சிதுத்பலகஸ்தூஷ்ணி மாஸ்தே சம்ஸ்பர்ஷ நிர்வதா அஸ்பந்த பிரணயானந்தே சலிலா மீலிதே க்ஷணஹா. லோகத்தை எல்லாரும் பார்க்கிறா போலையும் அவன் பார்க்க மாட்டான். பகவானையே எப்பொழுதும் நினைச்சின்றி அழுதுண்டும் சிரிச்சின்றும் ஆடிண்டும் பாடிண்டும் இப்படி இருக்கான். சௌத்தம ஸ்லோக பதாரவிந்தயோஹோ நிஷேவயா கிஞ்சன சங்கலப்தயா தன்மன் பராம் பிரீதி பராம் நிர்வൃதி ஆத்மனோ முஹு துஸ்ஸங்க தீனான்யமனசமம் யதாதி. அகிஞ்சனஹ, அகிஞ்சனஹான்னு சாதுக்களுக்கு பேர். சௌத்தம ஸ்லோக பதாரவிந்தயோஹோ நிஷேவயா கிஞ்சன சங்கலப்தயா. சாதுக்கள் தனக்குன்னு ஒன்றும் வச்சுக்க தெரியாதவாள், தனக்கு ஒன்று வேணும்னு எதிர்பார்க்காதவாள், எளிமையாக தானே இருந்தார். புரந்தரதாசரும் சுருத்தி எடுத்துட்டு இருந்தார், தியாகராஜ சுவாமிகளும் சுருத்தி எடுத்துட்டு இருந்தார். எளிமைக்கு ரொம்ப ஆசைப்படுவாள். சாதா ஜீவன் ஹிந்தியில சொல்லுவாள், சாதா ஜீவன் உஞ்சே விச்சார். அப்படி எளிமையா வாழணும்னு நினைப்பாள். உயர்ந்த விஷயங்களையே எப்போதும் நினைப்பாள். பார்த்தா ரொம்ப எளிமையா இருப்பாள். எண்ணம் பெரிய எண்ணமா இருக்கு. பெரிய விஷயங்கள்ல அவளுடைய எண்ண ஓட்டம் இருக்கு. அதுபோல சாதுக்களோட சங்கத்துல இருந்துட்டு உத்தம ஸ்லோக பதாரவிந்தயோஹோ பகவானுடைய தாமரை போன்றதான அந்த சரணத்தை எப்போதும் சேவிச்சுண்டு மனசனால அதை நினைச்சு நினைச்சு ஆனந்தப்படுவாராம். துஷ்ட சங்கத்துல இருந்தாலும் அவர்களையும் சாந்தமா ஆக்குவாராம். பிரகலாதனுடைய அந்த சாநித்தியம். துஸ்ஸங்கதீனஹான், துஸ்ஸங்கத்துல இருந்தாலும், ஏன்னா அவரை சுத்தி அசுரால் தானே, அவரை சுத்தி ஹிரண்யகசிபு புகழ் பாடுறவாள் தானே, விஷ்ணு இவரை போல பஜனையில கூட பாடுறவாள் இல்லை யாரும். தன்மன் பராம் நிர்வൃதி ஆத்மனோ முஹு துஸ்ஸங்கதீனான்ய மனசமம் யதாதி. அவர்கள் மனசையும் சாந்தப்படுத்தின்னு இருக்கார். தஸ்மின் மகாபாகவதா மகாபாகே மகாத்மனி ஹிரண்யகசிபூராஜன்னி அகரோது அகமாத்மஜே. நாரத சுவாமி தான் யுதிஷ்டிரருக்கு இந்த கதையை சொல்லிட்டு இருக்கா ஹஸ்தினாபுரத்துல. அப்ப சொல்றாள், ஹே யுதிஷ்டிரா, ரொம்ப பாக்கியம் உடையவனான அந்த பிரகலாதன் இப்படி எல்லாம் இருக்கா. மகாபாகவதே மகாபாகே தஸ்மின்னே மகாபாகவதே மகாபாகே மகாத்மனி இப்படி சொல்றார். பத்தெல்லாம் நாரதர், நாரதரால தயாரிக்கப்பட்டவர் இந்த பிரகலாதன்.
நாரதரால இந்த பக்தியை அடைஞ்சவர் பிரஹ்லாதன். ஆனா அந்த பிரஹ்லாதனை சொல்றதே நாரதர் சொல்றார், இவன் மகாபாகவதன், இவன் இவன் மகாபாகியவான், இவன் இவன் மகாத்மா, இவன் தஸ்மின் மகாபாகவதே. பக்தன் வேற, பாகவதன் வேற. பக்தைஹி பாகவதை சஹா அப்படின்னு கூட வரும் சில இடங்கள்ல. நம்ம நினைச்சுட்டு இருப்போம் பக்தால தான் பாகவதால்னு சொல்றாள் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். பக்தால் வேற, பாகவதால் வேற. பாகவதாலையும் மகாபாகவதன்னு சில பேர் கேட்டகரியிலேயே நிறைய இருக்கு. பரமபாகவதன்கிறவாள் வேற, பாகவதோத்தமால்ங்கிறவாள் வேற. எல்லா சொல்லுக்கும் ஒரே அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு பரத சரித்திரம் நாளைக்கு பாராயணத்துல வரும். பரதஸ்து மகாபாகவதா அப்படின்னு ஆரம்பிக்கும். மகாபாகவதன் அப்படின்னா பாகவதன் சொன்னா போருமே, அதுல என்ன மகச்சப்தம் ஒண்ணு. மகாபாகவதன்னா என்ன வித்தியாசம் இருக்கு. பாகவதோத்தமோத்தமா அப்படின்னு வரும். உத்தவன் முதலிய பக்தால சொல்றதே பாகவதோத்தமன், பாகவதோத்தமோத்தமன் அப்படி. அதுக்கு உதாரணம் சொல்றதே பெரியவாள்லாம் சொல்லுவாள். கிருஷ்ணனுடைய அவதார காலத்திலேயே அர்ஜுனன் பக்தன், உத்தவன் பாகவதன் அப்படின்பா புரியறதுக்காக. அர்ஜுனன் பக்தன், பக்தோசிமே சகாச்சேதி அப்படின்னு பகவானே சொல்றார். யாரையும் பக்தன்னு சொல்றதுக்கோ பாகவதன்னு சொல்றதுக்கோ நம்ம ஆள் இல்லை. யாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்குற நிலையில நம்ம இல்லை. ஆனாலும் கிருஷ்ணாவதாரத்திலேயே பகவானுடைய வாக்கால அர்ஜுனனே நீ என்னோட பக்தன்டா அர்ஜுனா அப்படிங்கிறார். பக்தோசிமே சகாச்சேதி அப்படிங்கிறார். ரகசியம் ஹேததுத்தமம். பகவத்கீதையில போய் உனக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றேன், என்னுடைய நீ பக்தனா இருக்கிறதுனாலையும் என்னுடைய சகாவா இருக்கிறதுனாலையும் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். யார்கிட்டையும் சொல்லாத ரகசியத்தை சொல்ல போறேன்னா குருக்ஷேத்திரத்துல தேர்தட்டுல யுத்த காலத்துல சொல்லிட்டு இருக்கா. ரகசியமா சொல்ல போறேன்னு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில ரகசியத்தை சொல்லுவாளோ, தனிமேல தானே சொல்லுவா. எல்லாமே வேடிக்கையா இருக்கு. கிருஷ்ணாவதாரமே எல்லாமே ரசமா இருக்கு. பெரிய கூட்டத்துல யுத்த காலத்துல அர்ஜுனன்ட்ட சொல்றார், உனக்கு ஒரு ரகசியம் ஹேததுத்தமம், ஒரு ரகசியம் சொல்ல போறேன். என்ன ரகசியம்னா ஒரு நமஸ்காரம் எனக்கு பண்ணிவிடுறா அர்ஜுனா. மன்மனாபவா மத்பக்தா மத்யாஜீவம் நமஸ்குரு கிருஷ்ணாய நமகான்னு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டானால் அவனை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். இதுதான் என்னுடைய அனுகிரகத்தோட ரகசியம். ஒரு நமஸ்கார் ஸ்ரீகிருஷ்ண சரணம் மமான்னு வாயாலையாவது ஒரு தடவை சொல்லிவிடுறது. பக்தோசிமே அப்படிங்கிறா, நீ என்னுடைய பக்தன் அதனால உனக்கு சொல்றேங்கிறா. அர்ஜுனன் பக்தன், உத்தவ சுவாமினால் அவன் பாகவத். பாகவதால நான் உத்தவனாக இருக்கேன் அப்படின்னு பகவானே சொல்றா. விபூதி யோகம் போல ஏகாதச ஸ்கந்தத்துல ஒரு பாகம் வருது. அதுல உத்தவா உனக்கு ஈடான பாகவதோத்தமன் கிடையாதுடா, உனக்கு ஈடா என் மனசுல யாரும் கிடையாது அப்படின்னு சுவாமி வாக்கால சொல்றா. ருக்மிணிக்கு கூட அது அவ்வளவு இடம் கிடையாது. உத்தவா என் பலதேவனுக்கு கூட, என்னுடைய அண்ணா பலதேவர் எனக்கு ரொம்ப பிரியமானவர் தான். ஆனாலும் அவரை காட்டிலும் பிரியமானவாள் எனக்கு ஒருத்தர் உண்டு. ருக்மிணியை காட்டிலும், சத்யபாமாவை காட்டிலும், பலதேவரை காட்டிலும், பரமேஸ்வரனை காட்டிலும், நாபிகமலத்திலேருந்து உண்டான பிரம்மதேவனை காட்டிலும் எனக்கு பிரியப்பட்டவாள் ஒருத்தர் உண்டு. யாருன்னால் யதா பவானே அப்படிங்கிறார். எல்லாத்தையும் சொல்லிட்டு உத்தவா உனக்கு ஈடானவன் என் மனசுல யாரும் கொள்ள கொண்டவாள் கிடையாது, நீ பரமபாகவதன்டா, பாகவதோத்தமன்டா அப்படிங்கிறார் உத்தவனை. இப்ப பக்தன்னா என்ன, பாகவதன்னா என்னங்கிறதுக்கு இது வித்தியாசம் தெரியணுமோ. ஒரு துளசி புஷ்பத்தை எடுத்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தானா பக்தர். பகவானுக்குன்னே தன் வாழ்க்கையை அமைச்சுட்டு இருந்தானா, வீழ்ச்சின்னு இருந்தாலும் தூங்கின்னு இருந்தாலும் அவன் பாகவதன். கைங்கரியமே லட்சியம்னு இருந்தானால் அவன் பாகவதன். பொழுது விடிஞ்சா ஆருக்கு என்ன காரியமோ அவளுக்கு எத்தனையோ காரியங்கள், அங்க போகணும் இங்க போகணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், இதை பண்ணிட்டு அதை பண்ணணும், அதை பண்ணிட்டு இதை பண்ணணும், எத்தனை சங்கல்பங்கள். இங்க போகணும், அவளை போய் பார்க்கணும், அங்க போகணும், இவாள்கிட்ட போய் பேசணும், இதை இப்படி பண்ணா அது அப்படி ஆகும். இது எண்ணத்திலேயே ஓடின்னு இருக்கு. பாகவதனுக்கு எப்படி இருக்கும் எண்ணம்னால், அவனும் இந்த ஊர்ல தான் இருப்பான், நம்மளோட தான் இருப்பான், சாப்பிட்டு இருப்பான், நம்மளோட சேர்ந்து சாப்பிடுவான், நம்மளோடையே ஒத்தரா இருக்கா போல இருப்பான். அவன் நினைவெல்லாம் என்ன இருக்கும்னால் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணணும், அவனுக்கு வஸ்திர அலங்காரம் பண்ணணும், அவனுக்கு தீபாராதனை பண்ணணும், துளசி புஷ்பத்தை எடுத்து அவனுக்கு சஹஸ்ரநாமம் பண்ணணும், அவனுக்கு நமஸ்காரம் பண்ணணும், அவனுக்கு பிரீத்தியான காரியங்கள் என்ன உண்டுன்னு யோசிச்சு 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 பார்த்து பார்த்து நாம ஜபம் பண்றது, நாமத்தை எழுதுறது,
பாகவதத்தையே உட்காந்து எழுதுறது, இந்த ராமாயணத்தையே உட்காந்து எழுதுறது. என்ன பண்ணினா பகவான் சந்தோஷப்படுவான்னு நினைச்சு நினைச்சு பகவானுக்குன்னு தன் வாழ்க்கையை அமைச்சுக்கிற, பகவானுக்குன்னு தன் வாழ்க்கையை அமைச்சுக்கிற. இஞ்சொருத்தி தான் எடுத்துட்டு இருந்தார். ஒரு உத்தியோகத்துக்கு போனார் தெரியாது தியாகராஜ சுவாமிகள். ஆனா ஒரு நிமிஷம் ஒழிவு கிடையாது அவருக்கு. கார்த்தால எழுந்துட்டாரானால் ராத்திரி வரையும் ஏதோ காரியங்கள் அவருக்கு இருந்துட்டே இருக்கு. வேலைக்கு போய் சம்பாதிக்கிற கோட்டீஸ்வரனு கூட அவ்வளவு காரியம் இருக்காது, தியாகராஜருக்கு இருக்கிற காரியம் அவ்வளோ காரியம். எல்லாம் என்ன நிமித்தமான காரியம்னால் ராமன் ஆராதிக்கணுமே. ஆத்துல ராமன் இருக்கா, காவேரிக்கு போகணும், ஸ்நானம் பண்ணி தீர்த்தம் எடுத்துன்னு வரணும், வர வழியிலேயே காவேரியிலேருந்து துளசி கரையிலேருந்து துளசியை பறிச்சுன்னு வரணும், பகவானுக்கு அபிஷேகம் பண்ணணும், சுப்பிரபாதம் பண்ணணும், போகம் பகவானுக்கு போக சேவை எல்லாம் பண்ணணும், விஸ்ரமணம் பண்ணணும், சயன சேவை பண்ணணும், அவர் கீர்த்தனம், அவருடைய வாழ்க்கையெல்லாம் சொல்றதே. தியாகராஜ சுவாமிகள் எப்படி வாழ்ந்தாருங்கிறது 175 வருஷம் முன்னாடி இருந்த மகான், 200 வருஷம் முன்னாடி இருந்த மகான். அவருடைய சரித்திரம் இது ஏதோ பிரகலாதனோட காலம் இல்லை, துருவனுடைய காலம் இல்லை, பாகவத ராமாயண காலம் இல்லை, நேத்திக்கு இருந்த மகான். துளசியை கரையிலேருந்து காவேரி கரையிலேருந்து பிரிச்சுன்னு வரணும், அதை ஆஞ்சு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணும், கோடி கணக்கா ராமநாமம் ஜபிக்கணும், விழிச்சுருக்கிற நேரம் தூங்குற நேரம் எல்லா நேரமும் பகவானுக்குன்னே வாழறான் இல்லையா, அவனுக்கு பாகவதன்னு. அந்த பாகவதால மகாபாகவதராம் பிரகலாத சுவாமி. அதை யார் சொல்றா? நீங்களும் நானும் சொல்லிண்டா போருமா? என்ன நீங்க மகாபாகவதால்னு சொல்லலாம், நான் உங்களை பெரிய பக்தால்னு சொல்லிக்கலாம், நமக்குள்ள வேணா சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர சொல்றவாள் சொல்லணும், ஆளுக்கால சொல்றவாள் சொல்லணும் இல்லையா. பரமபாகவதரான நாரத சுவாமி சொல்றால் பிரகலாதனுக்கு ஈடான மகாபாகம் கிடையாதுப்பா, மகாபாகவதன் கிடையாது. தஸ்மின் மகாபாகவதே மகாபாகே மகாத்மனி ஹிரண்யகசிபு ராஜன்னே அகரோதகமாத்மஜே. ஹே ராஜன்னே யுதிஷ்டிரா, நாரதர் சொல்றா, பெரிய பாப காரியத்துல ஈடுபட்டான்டா அந்த ஹிரண்யகசிபு. செய்யக்கூடாத காரியத்தெல்லாம் செஞ்சான் இந்த பக்தனான பிரகலாதன் விஷயத்திலேன்னு சொல்லி வருத்தப்படுறா. கதை சொல்லிண்டே இருக்கிறவர் அப்பேற்பட்ட பக்தன் பிரகலாதன்னு சொல்லிண்டு வந்தவர். ராஜன்னே, இந்த ஹிரண்யகசிபு என்ன பாடுபடுத்தினான் தெரியுமா குழந்தையே? ஹிரண்யகசிபு ராஜன்னே அகரோத்து அகமாத்மஜே. மகாபாப காரியத்தை செஞ்சான், பாகவத அபச்சாரம் என்ன உண்டோ எல்லாம் பண்ணினான்னு சொல்லி நிறுத்தினார் நாரதர் கதையே. உடனே யுதிஷ்டிரர் கேட்கிறார், தேவர்ஷ ஏததிச்சாமஹா வேதித்தும் தவ சூரதா யதாத்மஜாய சுத்தாயே பிதாதாத் சாதவே ஹ்யகம் புத்ரான் விப்ரதிகூலான் ஸ்வானே பிதரஹா புத்திரவத்சலாஹ உபாலபந்தே சிக்ஷார்த்த நைவாகமபரோ யதா. ஹே தேவரிஷே, தேவரிஷியான நாரதரே, சூரதா நல்ல விரதங்களை எப்போதும் அனுஷ்டிக்கிறவரே, மணிக்கு ஒரு இடத்துல போய் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறவே, சுத்தனான சாதுவான அந்த பிரகலாதன் இடத்துல தந்தைக்கு ஏன் இவ்வளவு கோபம்? ஹிரண்யகசிபுவுக்கு யதாத்மஜாய சுத்தாயே பிதாதாத் சாதவேஹ்யகம். அவன் சாதுதானே, துஷ்டனா இருந்தாலாவது ஏதாவது கோபதாபம் சண்டை சச்சரவு வரலாம். சாதுவான பிள்ளை இடத்துல ஏன் இவ்வளவு துரோகம்? என்ன பண்ணினான் அப்படி? அதை எங்களுக்கு சொல்லணும், உங்கள்கிட்டேருந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். வேதித்தும் இச்சாமக, உங்க வாக்கால அதை சொல்லி நான் கேட்கணும். என்ன தவறு பிரகலாதன் பண்ணான், ஏன் என்ன பாடுபடுத்தினான் அவனே? சத்ரு போல துரோக காரியங்கள்லாம் செஞ்சான்னு சொல்றேளே, நீங்க சொல்லணும். அனுகூலமாயும் ராகத்வேஷம் இல்லாமையும் அப்பாவையும் தெய்வமா நினைச்சவன் பிரகலாதன். எப்பொழுதும் நமஸ்காரம் பண்ணி தான் பேசுவாராம் ஹிரண்யகசிபுட்டே. கிமுதானுவசான் சாதுன் தாதிருஷான் குரு தேவதானே. எப்பொழுதுமே குழந்தைங்கிறவாள் தப்பு தான் பண்ணுவா, அப்பா ஆனா துரோகம் நினைக்க மாட்டா. பிடிக்காத காரியம்தான் அவ எப்பொழுதும் பண்ணுவா. ஆனா நல்ல வழி கொண்டு வரதுக்காக ஏதாவது சிக்ஷை பண்ணிட்டு இருப்பாளே தவிர அழிஞ்சு போயிடணும்னு துரோக சிந்தனை ஒரு நாளும் பிதா நினைக்க மாட்டானே. நீங்களோ அப்பாவே துரோகம் பண்ணினான் அவனுக்குன்னு சொல்றீங்களே. தந்தைக்கும் பிள்ளைக்குமான இந்த துவேஷம் வதபரியந்தம் ஆயிடுத்துன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிதுஹு புத்திராயத்வேஷா மரணாய பிரயோஜிதா. பத்னி குழந்தைங்கிறவாள் எப்பொழுதும் உபதிரவம் தான் பண்ணுவா, உபகாரத்தை காட்டிலும் கூட இருந்து அனுகூலமா இருக்கிறதா நினைச்சு பாலவா.
ஆனா பண்றது முழுக்க என்னன்னால் பிரதிகூலமான காரியங்கள் தான் பண்ணுவாள். ஆனாலும் இந்த பிரியம் என்னாகும், என் பத்னி என் குழந்தைங்கிறது ஒரு நாளும் அவள்கிட்ட துவேஷம் வராது. பிரியத்தினால அதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிறது தானே பிதா மாதாக்களுடைய அடையாளம். பிதா தானே ஹிரண்யகசிபு, புத்திரன் தானே பிரகலாதன். இந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஏன் துவேஷம் வந்தது? வந்த துவேஷம் மரண பரியந்தம் ஏன் வந்து கொலை பண்ற அளவுக்கு போயிட்டான் பிரகலாதன். பிரகலாதன் நிமித்தமா கொலை பண்ணப்பட்டான் ஹிரண்யகசிபு. யுதிஷ்டிரர் சொல்றார், மரணாய பிரயோஜிதா, மரணம் தான் பிரயோஜனம்ங்கிற அளவுக்கு ஆயிடுத்து ஹிரண்யகசிபு பண்ண துவேஷம். பிரகலாதனை துவேஷிச்சு என்னாச்சு? நிருசிம்மம் வந்து கிழிச்சு போட்டார், கோரையை கிழிக்கிறா போல. மரண பரியந்தான் அவனுடைய துவேஷம் கொண்டு விட்டு கொடுத்து கத்தி எடுத்துன்னு வெட்டவும் போயிட்டான் ஹிரண்யகசிபு. ஒரு கட்டத்துல பிரகலாதனை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டான். ஆனா கொலை ஆனது யாருன்னாலும் ஹிரண்யகசிபு தான். கிழிச்சு போட்டார் நிருசிம்மம். கதை பிரசித்தம் இல்லையா? அதை தர்மபுத்திரர் கேட்கிறா, பிதுப்புத்திராய யத்வேஷா மரணாய பிரயோஜிதா. இதோட இந்த அத்தியாயம் முடியறது. அடுத்ததான் 5ஆமத்து அத்தியாயம். பௌரோஹித்யாய பகவானே. நாரதர் மேல கதையை சொல்றார். எதனால வந்தது துவேஷம்? அவ்வளவு துவேஷம் வராதே அப்பாவுக்கு. பிரதிகூலமா தான் இருப்பான், பிள்ளைன்னா வேண்டாதது தான் செய்வான். ஆனாலும் அப்பா திருத்த தான் பாப்பாரே தவிர துவேஷப்பட மாட்டாரே. என்னன்னு தர்மபுத்திரர் கேட்டதுக்காக பகவானை சாட்சியாக வச்சுட்டு பீஷ்மாதிகள்லாம் இருக்கிற அந்த சபையில, ராஜசூய யாகம் முடிஞ்ச அந்த சபையில நாரதர் சொல்றார் தர்மபுத்திரர், பௌரோஹித்யாய பகவானே விருதா காவ்யா கிலாசுரை சண்டாமர்க்கோ சுதோதஸ்யே தைத்தியராஜகிருஹாந்திகே. அசுரர்களால பிரார்த்திக்கப்பட்டார் காவ்யர். அப்படின்னா கவின்னு சுக்ராச்சாரிக்கு பேர். சுக்ராச்சாரிக்கு பேரு காவ்யா கிலாசுரைஹி. அசுரர்களால பிரார்த்திக்கப்பட்டு பௌரோஹித்யம் பண்ணி வச்சுட்டு இருந்தார் சுக்ராச்சாரி. அவருக்கு 2 புள்ளை இருந்தால் யுதிஷ்டிரா, சண்டன் அமர்க்கன் அப்படின்னு பேர். சண்டா அமர்க்கௌ சுதோதஸ்ய தைத்தியராஜ கிருஹாந்திகே. அது ஹிரண்யகசிபுவனுடைய அரண்மனைக்கு பக்கத்திலேயே சுக்ராச்சாரிக்கும் வீடு கொடுத்திருந்தான். ஹிரண்யகசிபு தான் ராஜாங்கிறதுனால ராஜாங்கத்திலேருந்தே ஸ்கூல் நடத்தின்னு இருக்கா. அசுராளுக்கெல்லாம் ஒரு பாடம் நடக்கிற இடம் இருக்கு, பாடசாலை இருக்கு. தௌராஜ்ஞா பிராபிதம் பாலம் பிரஹ்லாதம் நய கோவிதம். பிரஹ்லாதனுக்கு ஒரு 5 வயசு ஆனதும் அவனுக்கு ஸ்நானங்கள்லாம் பண்ணி வச்சு, அலங்காரங்கள்லாம் பண்ணி வச்சு, வித்யாரம்பம் பண்ணி வச்சு, இந்த சண்டனும் அமர்க்கனுமா வாத்தியாரா இருக்கிற அந்த அசுர பாடசாலையில பல அசுர குழந்தைகளோடு கொண்டு விட்டால் படிக்கிறதுக்கு. தௌராஜ்ஞா பிராபிதம் பாலம் பிரஹ்லாதம் நய கோவிதம் பாடயாமாசது பாட்யான் அந்யாம்ச்ச அசுர பாலகானே. என்ன பாடம் சொல்லித்தரார்? அசுரால் பாடசாலையில என்ன சொல்லி தருவாள்? கஜானனம் பூதகணாதி சேவிதம் சொல்லி தருவாள? இல்ல பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து நான் தருவேன்னு சொல்லி தருவாள? சரஸ்வதி நமஸ்துபியம் சொல்லி தருவாள? இப்ப இருக்கிற பாடசாலையும் அப்பைக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லையே. பிள்ளையார் சொல்லி கூட கிடையாது. இப்ப படிக்கிற குழந்தைகள் புஸ்தகங்கள்ல பிள்ளையார் படம் கிடையாது, சரஸ்வதி படம் கிடையாது. எங்க சின்ன வயசுல கூட நான் பார்த்துருக்கேன், ஆரம்ப புஸ்தகங்கள்ல சரஸ்வதி படம் இருக்கும், பிள்ளையார் படம் இருக்கும், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு பாடம் ஆரம்பிக்கும். இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஏ ஃபார் ஆப்பிள் தான் ஆரம்பமே. சாப்பாடு தான். ஏங்கிற அக்ஷரமே எதில் வச்சு கற்றுக்கிறது? ஆப்பிளை வச்சு தான், ஸ்மரணத்தோடு தான் கற்றுக்கிறது. ஏ ஃபார் ஆத்மான்னு சொல்லக்கூடாதா? ஆத்மாவை பரிச்சயம் பண்ணி வைக்கக்கூடாதா? தெரியாது, நமக்கு தேவையும் இல்லை. ஏ ஃபார் ஆப்பிள்னா ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள்னு சாயரக்ஷ ஸ்கூல் விட்டு வர பற்றி இருந்தால் குழந்தைக்கு அதே ஸ்மரணமாக ஆக்கி அதுக்கு வந்ததுமே அம்மாட்ட இன்னைக்கு ஏ ஃபார் ஆப்பிள் கற்றுனே ஆப்பிள் கொடு, இல்லை என்ன கடையில் போய் வாங்கிட்டு வான்னு ஆப்பிள்லேருந்து ஆரம்ப பாடத்துலேருந்து சாப்பாட்டில் தானே நினைவு. சாப்பாடு கேளிக்கை இப்படிதானே பாடங்கள் இருக்கு. பிரஹ்லாதம் நய கோவிதம் எத்தத்திர குருணா புரோக்தம் சிஸ்ருவே அனுபபாடச்சான். அசுர பாடசாலையில நீதி சாஸ்திரங்கள் சொல்லித்தரா. அதுலேயும் ராஜநீதிகள் சொல்லித்தரால். சாம தான பேதம் தண்டம் அப்படின்னு 4 நீதிகள். நசாது மனசா மேனே சொபராசத்கிரஹாஸ்ரயம். அவ பாடம் எடுக்கிறாளாம். பிரஹ்லாதனுக்கு என்னமோ அந்த பாடத்துல மனசே செல்லலையா.
பிரகலாதனுக்கு அந்த பாடம் பிடிக்கவே இல்லையா. சப்பு சப்புன்னு இருக்கு, நல்ல பாயசம் சாப்பிட்டு இருக்கிற வாழ்கிட்ட போய் கொஞ்சம் கஞ்சி இருக்கு குடிக்கிறேல்ல, பழையது இருக்கு சாப்பிட்றேலான்னா சாப்பிடுவாளா? பாயசம் சாப்பிட்டு இருக்கிற வாழ்கிட்ட போய் இதை கொடுத்தா சாப்பிடுவாளோ? நசாது மனசா மேனே ஸ்வபராசத்கிரஹாஸ்ரயம். ஏன் இந்த பாடம் எப்படி இருக்குன்னால், லோக பாடங்கள்லாம் தானும் பிறன்னும் அர்த்தத்தை சேர்க்கறதுக்கான பாடங்களாவே இருக்கு. லௌகீகமா இப்பவே சொன்னோமானால், லௌகீக படிப்பை நான் குறை சொல்லலே, அதுதான் படித்தவாள் தான் உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கா. என்ன போல வேதாத்தியனம் பண்ணவாள் விரல் விட்டு என்றா போலதான் இருக்காள், பாகவத ராமாயணம் படிக்கிறவாள் விரல் விட்டு என்றா போலதான் இருக்கா. ஆனாலும் லௌகீக படிப்போட லட்சியம் என்னவாக இருக்கு? படிப்பை நான் குறை சொல்லலை, எந்த வித்தையும் குறையில்லை, எல்லாம் படிப்பு தான். புத்தியை தீட்டக்கூடிய படிப்பு எல்லாமே ஒசத்தி தான். ஆனா அந்த படிப்போட பிரயோஜனம்னு பார்த்தோமானால், டாக்டருக்கு படிச்சா இத்தனை லட்சம் சம்பாதிக்கலாம், வக்கீலுக்கு படிச்சா இத்தனை சம்பாதிக்கலாம், இன்ஜினியரிங் படிச்சா இங்க எங்க வேலை கிடைக்கும், அது மூலமா இத்தனை சம்பாத்தியம் பண்ணலாம். எல்லாம் சம்பாத்தியத்துல தானே வந்து முடியறது. சம்பாத்தியம் வேணும் வேண்டாமானால் வேண்டியதுதான். படிப்பு அதுக்காக மாத்திரம் இல்லையே. பணம் பண்றதுக்காக மாத்திரம் படிப்புன்னுட்டா, பணம் படிக்காதவா கூட பண்ணிட்டு இருக்காளே. படிச்சுதான் பண்ணணுங்கிறது இல்லையே. படிப்பு வேற விஷயத்தை கொடுக்கணும், புத்தியை தூண்டணும், ஆறாவது அறிவே கண்ணை திறக்கணும். அந்த படிப்பு தான் படிப்பு. துவேஷத்தையும் காமத்தையும் வளர்க்கிற படிப்பு படிப்பாகாது. காமத்தையும் குரோதத்தையும் துவேஷத்தையும் இந்த படிப்பு ஒரு நாளும் படிப்பாகாது. அதனால இந்த நீதிகள், ராஜநீதிகள் பிரகலாத சுவாமிக்கு அவ்வளவு தூரம் மனசு ஈடுபடலையா. நசாது மனசா மேனே ஸ்வபராசத்கிரஹாஸ்ரயம். ஆனாலும் குழந்தையோட தர்மம், பாடசாலைக்கு அனுப்புறாள் அப்பா அம்மா, போய் படிக்கத்தான் வேணும், அங்க வாத்தியார் இருக்காள், ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. 3 மாசம் ஆச்சான், நித்தியம் போயிட்டு வந்துட்டு இருக்காள் பாடசாலைக்கு குழந்தை. ஒரு நாள் கால வேளையில அம்மா பட்டு கட்டி விட்டு, தலையெல்லாம் கொண்ட போட்டு அலங்காரம் பண்ணி, நெத்தியில திலக்கம் விட்டு விட்டு, கையில எழுத்து பலகையோட கூட அனுப்புறாள் பிரகலாத சுவாமியே. ராஜ தர்பார்ல 1000 படிக்கட்டுக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கான் ஹிரண்யகசிபு. அந்த தர்பாரோட வாசலோட போச்சான் குழந்தை. அந்த புறத்துலேருந்து அந்த வாசலோட போச்சான் பாடசாலைக்கு. ராஜா நடத்துற பாடசாலை தான் பக்கத்துல தான் இருக்கு. ஏகதா அசுரராட் புத்திரம் அங்கமாரோப்பிய பாண்டவா பப்ரச்ச கத்யதாம் வத்ஸே மன்யதே சாது யத் பவானே. இது மாதிரி போயிட்டு இருக்கிற குழந்தையே, பாடசாலைக்கு போயிட்டு இருக்கிற குழந்தையே ஒரு நாள் கூப்பிட்டானாம் ஹிரண்யகசிபு. தர்பார்ல இருக்கிற ஹிரண்யகசிபு பாடசாலைக்கு போயிட்டு இருக்கிற குழந்தையே, இங்க வா பிரகலாதா, ஏகதா சுரராட் புத்திரம், இங்க வான்னு கூப்பிட்டு மடியில தூக்கி வச்சுட்டு, அங்கமாரோப்பிய பாண்டவா, பாண்டவான்னு இங்க தர்மபுத்திரர் கூப்பிடுறா. நாரதர் பாண்டவா. ஒரு சமயம் ஹிரண்யகசிபு பாடசாலைக்கு போயிட்டு இருந்த பிரகலாதனை இழுத்து மடியில வச்சுட்டு உச்சி முகந்தான். பப்ரச்ச கத்யதாம் வத்ஸே மன்யதே சாது யத் பவானே. பிரகலாதா, 3 மாசமா பாடசாலைக்கு போயின்னு இருக்கியே, சண்டாமர்கால் உனக்கு பாடங்கள்லாம் எடுக்கிறாளா? நீ படிக்கிற பாடத்துக்குள்ள எதை நீ பெருசா நினைக்கிற அப்படின்னு கேட்டானா. அவ என்ன சொல்லி தந்தாள்னு கேட்காம, நீ படிச்சுட்டு இருக்கியே 3 மாசமா பாடசாலையில, பப்ரச்சா சொல்லு எனக்கு, கத்யதாம் வத்ஸே குழந்தை சொல்லு, என்னன்னால் நீ எதை பெருசா நினைக்கிறியோ அதை சொல். நீ எதை நல்லதுன்னு நினைக்கிற, சாதுன்னா நல்லது. மன்யதே சாது யத் பவானே. சமஸ்கிருதத்துல பவானே அப்படின்னு சொன்னா ரொம்ப பூஜ்ய வச்சான். பவான், அதுக்கு மேல ஒரு வச்சனம் இருக்கு பவதாம் அப்படின்னா, அதை விட பூஜ்ய வச்சனம் ஒண்ணும் இல்லை. குழந்தைகளெல்லாம் சாதாரணமா நீ வா போன்னு தானே சொல்லுவா. பெரியவாளை தான் நீங்கள்னு சொல்லுவா. பவானுன்னு சொன்னா நீங்கள், பவதாம் அப்படின்னா தாங்கள். தமிழ்லயே இருக்கு இல்லையா, நீன்னு சொல்றது, நீர்னு சொல்றது, நீங்கள்னு சொல்றது, தாங்கள்னு சொல்றது. உத்தரையே சொல்றதுல பல விதம் இருக்கு. யார எந்த இடத்துல எப்படி உபயோகப்படுத்தணுங்கிற பதப்பிரயோகம் தெரியும். நீர் வாரும் அப்படின்னு பேதம் படிச்சு வாழ கூட ஃப்ரெண்டை வேணா கூப்பிடலாம், நீங்க வாங்கோ அப்படின்னு தான் கூப்பிடணும். இவிட வரு அப்படின்னு வேதம் படிச்சவாலே பாகவதால கூப்பிடக்கூடாது, நீங்க அவசியம் இங்க வரணும் அப்படிதான் கூப்பிடணுமே தவிர,
வா போன்னு கூப்பிடுறது ஸ்நேகிதால கூப்பிடலாம், சாமானியால கூப்பிடலாம். வேலைக்கு இருக்கிறவாளை கூப்பிடுறா போல வேதம் படிச்சவாளை கூப்பிடலாமா? பவானு அப்படிங்கிறான் ஹிரண்யகசிபு. இங்கேயும் அப்படித்தான், அடுத்ததுலயும் அப்படித்தான் பவானு பவானுங்கிறான். துருவசுவாமியை சொல்றதையும் சுருச்சி என்ன பண்றாள்? பவானுன்னு கூப்பிடுறாள். துருவசுவாமி சரித்திரத்திலையும் கீழே துருவ சரித்திரம் சொன்னமே, அதுலேயும் நவத்சன் ரிபர்தேர்திருஷ்ணியம் பவானு ஆரோடு மருகதிங்கிறா. இன்னைக்கு பாராயணத்தில் வந்தது துருவ சரித்திரம். அதில் சுருச்சி சொல்றால் பவானே ஆரோடு மருகதி, நீங்கள் ஏறக்கூடாது அப்படிங்க. நீங்கள்னு குழந்தையில சொல்ல மாட்டான், பெரியவாளை தான் நீங்கள்னு சொல்லுவா. ஏன் இது நான் விஸ்தாரமாக சொல்கிறேன்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு வருது குழந்தை, ஏதாவது தப்பு பண்ணியிருக்கு, கோபமாக அப்பாவுக்கு தெரிஞ்சு கொடுத்துவது, கோபமாக இருக்கார், கண்டிக்க போகிறாருங்கிற இடத்துல தான் வாங்கோ அப்படின்னு கூப்பிடுவா அப்பாவோ அம்மாவோ. ஏன்னா மேலே கண்டிக்க போகிறாருன்னு அர்த்தம். கோபத்தில் வேணா இந்த மாதிரி வார்த்தைகளை வெளிப்படுத்துவா, வந்துட்டேலா வாங்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலே மண்டபடி பூஜை பண்ண போகிறாள்னு அர்த்தம், முதுகு சுத்தி பண்ண போகிறாள், அதுதான் வாங்கோன்னு கூப்பிடுறாள்னு அர்த்தம். பெரியவா சின்னவாளை குழந்தையில வாங்கன்னு கூட மாட்டான். இங்கே ஆனால் பிரயோகம் அப்படி இருக்கு. ஏன் இப்படி கூப்பிட்டாள்னு ஸ்ரீதர சுவாமி பாகவத வியாக்கியானம் பண்ண ஸ்ரீதர சுவாமி சொல்றால், இந்த துருவன் பிரகலாதனுக்காகலாம் பகவான் இன்னும் சில நாட்கள்ல வரப்போறாளோ, பகவானே வரப்போறாள் இவனை மதிச்சுங்கிறதே சாமானியாளுக்கு மதிப்பை குறைச்சு பேச முடியாதான். பகவானே இவனை மதிச்சு 5 மாசத்துல துருவ சுவாமிக்கு கருடன் மேல வர, பிரகலாத சுவாமிக்கோ தூணை பிளந்துட்டு வரப்போறாருனா பகவானே மதிப்பு வச்சிருக்காரு இல்லையா இந்த பாகவதால்கிட்ட. பகவானே மதிக்கிறவாளா இருக்கிறதுனால சாமானியாலால வா போ நீன்னு கூப்பிட முடியாதான். பகவானே மதிப்பு வச்சவா. அதனாலதான் கதை சொல்றதையும், கதை சொல்றது பெரிய விஷயம் இல்லை, அந்த சம்பிரதாயத்தோட சம்ஸ்காரத்தோட சொல்ல தெரியும். இங்க பெரியவாள்லாம் துருவன்னு சொல்லக்கூடாதுன்பா, பிரகலாதன்னு சொல்லக்கூடாதுன்பா, லக்ஷ்மணன்னு சொல்லக்கூடாது, உத்தவன்னு சொல்லக்கூடாது. பின்ன எப்படி சொல்லணும்னால் லக்ஷ்மண சுவாமின்னு சொல்லும், உத்தவ சுவாமின்னு சொல்லும், பிரகலாத சுவாமின்னு சொல்லும். ஏன்னால் பூஜ்யால் அவள், பகவான் அவனுக்காக தானே வந்தாள். அந்த குழந்தை தான் 5 வயசு தான், ஆனாலும் அவருக்காக தானே வந்தார் கருடன் மேலே துருவசுவாமிக்கு. மதோர்வணம் பிருத்திய திதிருக்ஷயாகதா. இன்னைக்கு பாராயணம் பிருந்தாவனத்திலே யமுன கரையிலே மதுவனத்துக்கு வந்தாராம் கருடன் மேலே. எதற்காக வந்தார்னால் துருவசுவாமியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்தாராம். பகவானை பார்க்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாள், பகவான் ஆசைப்பட்டாராம் துருவனை பார்க்கணும்னு. மதோர்வணம் பிருத்திய திதிருக்ஷயாகதா. பிருத்திய திதிருக்ஷயாகதா அப்படிங்கிறா. அப்போ பகவானே ஆசைப்படுறவாளா இருந்தா எவ்வளவு பகுமானமா இருக்கணும் அவளே. மன்யதே சாது யத்பவானி, நீங்க எதை சாதுவா நினைக்கிறீங்களோ சொல்லுங்கோ அப்படின்னு ஹிரண்யகசிபு. இவன் அறியாம தான் வருது வாக்குல, ஏதோ பொறிக்கிறாப்பா தொண்டை ஏதோ பண்ணிட்டு. பப்ரச்ச கத்யதாம் வத்ஸே மன்யதே சாது யத்பவானி. சொன்னதுமே மடியில உட்கார்ந்துட்டு இருந்த பிரகலாத சுவாமி பட்டுன்னு மடியிலேருந்து கீழே இறங்கி சாஷ்டாங்கமா அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு சொல்ல ஆரம்பிச்சாராம். ஏன் இறங்கினார்னால், இப்ப மேல சொல்ல போற விஷயம் அப்பாவுக்கு பிடிக்காது. அவரோ மடியில வச்சுன்னு கொஞ்சின்னு இருக்கார். அப்ப போய் பிடிக்காததை சொன்னா அவருக்கு இன்னும் மனசுக்கு தாபமா தானே இருக்கும். அதனால இறங்கி விட்டாராம் படியிலே. கீழே இறங்கி தத்சாது மன்யே அசுரவரிய தேஹினாம் சதாசமுத்விக்னதியாம் அசத்கிரஹாதி ஹித்வாத்ம பாதம் கிரகமந்த கூபம் வணங்கதோ யத்தரிமாஸ்ரயேதாம். அப்பான்னு கூப்பிட வேண்டி இருக்கே. பிரகலாத சுவாமி என்ன பண்றார், கீழே இறங்கி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அசுரவரியா, ஹே அசுரவரியா அப்படின்னு கூப்பிட்டா. பிதா, ஹே பிதான்னு கூப்பிட வேண்டி இருக்க. எதை சாதுவா நினைக்கிறேன்னு அவர் கேட்டாரோ, தத் சாது மன்யே, இதைதான் நான் சாதுவாக நினைக்கிறேன் அப்படின்னு அப்பான்னு சொல்லாம தத் சாது மன்யே அசுரவரியா தேஹினாம் சதாசமுத்விக்னதியாம் அசத்கிரஹாதி. அசுரவரியா அப்படின்னு கூப்பிடுறா. அசுரவரியான்னா அசுரர்களுக்கு சிரேஷ்டன்னு அர்த்தம். அசுரன்னு ஒரு ஜாதி கிடையாது, ராட்சசன்னு ஒரு ஜாதி கிடையாது. இப்ப ராவணனை ராட்சசன்னு சொல்றோம், விபீஷணனை ஆழ்வார்னு சொல்றோம்.
ராட்சசன்னா விபீஷண ராட்சசன்னு தானே சொல்லணும், ஆழ்வார்னு சொல்றோம். அப்போ ஜாதி இல்லை. ஹிரண்யகசிபு அசுரன்னு சொல்றோம், பிரஹ்லாதனை ஆழ்வார்னு சொல்றோம், பக்த பிரஹ்லாதன் அப்படின்னு சொல்றோம். அசுரன்னா ஜாதி கிடையாது. அசுரன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஏன் அசுரன் அசுரன்னு சொல்றாள்னால், அசுஷு இந்திரியாதிஷு யஹா சதா ரமந்தே சஹா அசுரஹா அப்படின்னு அசுரன்கிற சப்தத்துக்கு அர்த்தம். இந்திரிய விஷயங்கள்ல எப்பொழுதும் இந்திரியத்தை திருப்தி பண்ற காரியங்கள்லயே சதா சர்வ காலமும் தேட்டையா ஈடுபட்டு இருக்கிறவன் எவனோ அவன் அசுரன். இதையாவது கண்ணால பார்த்துட்டே இருக்கணும்னா பார்த்துட்டே இருக்க, கண்ணு எரிஞ்சா கூட செல்ல அணைக்க கூட, தூக்கம் மூஞ்சியில விழுந்தா கூட படுத்துட்டே செல்ல பார்த்துட்டே இருக்கா. புட்டுன்னு மூஞ்சியில விழுறது, அது 1/4 கிலோ 1/2 கிலோ செங்கல்லாட்டமா இருக்கு, ஆனாலும் விழிச்சுக்கிறான். சரி, இதைதான் விழறதை எட்டி வைப்போம் தோன்றதா தோணல. கண்ணு எரிய பார்க்கணும் செல்ல, காது கிழிய கிழிய கேட்கணும் பெரிய சப்தங்களை. பார்ட்டியிலெல்லாம் டபார் 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 டபார்னு அடிக்கிறா. சில பஜனைகள் எல்லாமே பயங்கரமா இருக்கு சப்தங்களா, ஆர்கெஸ்ட்ராக்கு மேல இருக்கு சப்தம், டபார் டபார் டபார்னு இருக்கு. காது சந்தோஷப்படுறது, அந்த மாதிரி சத்தத்தை கேட்டா காது சந்தோஷப்படுறது. கண்டதை போய் சாப்பிட்றது, 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் கார் எடுத்துன்னு போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வருது. அதே தோசை ஆத்துல வாத்தா இருக்காதா, பக்கத்துல தெருமுனையிலேயே கடையில இருக்காதா, அதெல்லாம் அந்த ஹோட்டல்ல தோசை மாதிரி இருக்காது. தோசை தான், அந்த ஹோட்டல் தோசை மாதிரி இருக்கு. ஆனா அங்க போய் சாப்பிட்றது, கார் எடுத்துன்னு இதுக்குன்னு 100 மைல் போறா. நான் சொன்னா வேடிக்கையா இருக்கும். அமெரிக்காலேருந்து ஒரு பையன் வந்தான், இந்த ஊருக்காரால சொன்ன கோச்சுன்னு விடுவா. அமெரிக்காலேருந்து ஒரு பையன் சொன்னான், வீக்கெண்ட் ஆனா நாங்க ஒரு இடம் இருக்கு போவோம் கார் எடுத்துட்டு. எங்கடா வெங்கடாஜலபதி கோவிலா குருவாயூர்ப்பன் கோவிலான்னு? இல்லை, ஸ்டார் பக்ஸுக்கு போவோம். எவ்வளோ நேரம்னா இங்கேருந்து 50 மைல் இருக்கு. என்னடா பண்ணுவேன் அங்கே போயின்னா? காஃபி குடிச்சிட்டு வருவேன். ஏன்னா அந்த காஃபி ஆத்தல இல்லையா மாமா, உங்களுக்கு தெரியாது, இங்கே காஃபியே குடிச்சது கிடையாது, ஸ்டார் பக்ஸ் காஃபி மாதிரி வராது அப்படிங்கிறான். அதுலேயும் அந்த காஃபி நம்பா மாதிரி லோட்டாலாம் கொடுக்க மாட்டாலாம், ஜக்கில் கொடுப்பாலாம். 1/2 லிட்டர் 1 லிட்டர் அதை குடிச்சா நாள் முழுக்க பசிக்காது மாமா அப்படிங்கிறான். அதை பற்றி 1 மணி நேரம் சொல்கிறான். பாகவதம் மாதிரி நான் ஸ்லோகத்தை எடுத்துன்னு கதை சொல்கிறா போல அவன் ஸ்டார் பக்ஸ் கதையை சொல்கிறான். விஷயத்தில் ஈடுபடுறவாள் தேட்டையா இந்த இந்திரியங்களை பார்த்து பார்த்து, அது போல எல்லா இந்திரியங்களை ஒன்று ஆசைப்பட்டு தானே அதை நடத்தியே தீரணும். ராத்திரி 12 மணிக்கு பக்கெட் பிரியாணி அப்படிங்கிறா, அதை போய் தின்னுட்டு வர்றதுன்னு இது ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருக்கா. எல்லாருமே போறா. ராத்திரி எல்லாம் ராத்திரோ யாமம் நலங்கையேத்துன்னு இருக்கு சாஸ்திரம். ஒரு யாமத்துக்கு மேல அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடாதேன்னு சொல்லியிருக்கா. ஒரு யாமம்ங்கிறது ராத்திரி 12 மணியை 4ஆக பிரிச்சுக்கிறது. 4 யாமங்கள் ஒரு ராத்திரி, 4 யாமம் பகல். 4 யாமத்துல ஒரு யாமத்துக்கு மேல சாப்பிடாதேன்னு அர்த்தம். 8 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சு விடும். 8 8:30க்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது. இப்போ பொழுதே 9க்கு அப்புறம் தான் விடியறது. ராத்திரி 9க்கு அப்புறம் தான் ஜேன்னு ஹோட்டல்களும் காஃபி கிளப்புகளும் அமக்கலப்பட்டு இருக்கு. இல்லை சாப்பிடன்னு வேகமாக போறா. தெரியலப்பா, அவளை குறை சொல்லக்கூடாது, யாரையும் நான் குறை சொல்லலை. இதுக்கு மேலே வாழற விதம்ங்கிறது அவளுக்கு தெரியல. சம்பாதிக்கணும், விதவிதமாக செலவு பண்ணணும், ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கணும், சினிமாவுக்கு போகணும், பார்ட்டி பண்ணணும், சாப்பிடணும். இது வரைக்கும் தான் அவளுக்கு பரிச்சயம் இருக்கு. இதுக்கு மேலே மனுஷ ஜென்மாவை பயனாக்கிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு வேணும்னா பாகவதம் கேட்க வரணும். பாகவதத்துல என்ன சொல்லியிருக்கார், ராமாயணத்துல என்ன சொல்லியிருக்குன்னு இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பினாதான் மனுஷ ஜென்மா எவ்வளவு துர்லபம். மேலே பிரகலாதன் சொல்ல போறார், துர்லபம் மானுஷம் ஜென்ம கௌமார ஆச்சரேத் பிராஜ்யா தர்மான் பாகவதானிக. யாரையும் குறை சொல்லலைன்னா பரிச்சயம் இல்லையேங்கிற வருத்தத்தை தான் சொல்றேன். பாகவதம் படிக்கணுமானா ஒரு ஜென்மா போருமா? 14 வியாக்கியானம் இருக்கு பாகவதத்துக்கு. இந்த 18,000 ஸ்லோகத்துக்கும் வெறும் சப்த ரூபமா நான் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு 14 வியாக்கியானத்தோட சொல்லணும்னா 4 ஜென்மம் ஆகும். 14 வியாக்கியானம் இருக்கு பாகவத். ராமாயணத்துக்கு 3 வியாக்கியானம் இருக்கு. பகவத்கீதைக்கு 84 வியாக்கியானம் இருக்கு. 700 ஸ்லோகம் தான் கீதைன்னு நினைச்சுட்டு இருக்கோம். சின்ன குழந்தைகள் கூட மையா சக்தமனா பார்த்த யோகம் இன்ஜன்மதாஸ்ரயா அழகா சொல்லி விடுறது. பக்தி யோகத்தை சொல்லுன்னா உடனே ஸ்லோகத்தை சொல்லி விடுறது. அதனுடைய அர்த்தம் என்ன, ஆச்சாரியாளுடைய பாஷ்யம் என்ன, ராமானுஜாச்சாரியாளுடைய ஸ்ரீபாஷ்யம் என்னன்னு பார்த்தோமானால் மாசங்களாக ஒரு ஸ்லோகம் கீதையோட அர்த்தத்தை மனசுக்கு சரியா வாங்கிக்கிறது. அதுபோல ஜென்மாவை பயனாக்கிக்கணும்னு அந்த ஒரு பரிச்சயமே இல்லாத போயின்னு இருக்கு பார்த்தீங்களா வாழ்க்கையே. வியாசர் என்ன சொல்லியிருக்கார், வால்மீகி என்ன சொல்லியிருக்கார், பகவான் கீதையில என்ன சொல்லியிருக்கார், இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுப்போம். வேதம் எதற்காக உண்டாச்சு, வேதத்துல என்ன சாரம் இருக்கு.
ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? உடனே குழந்தைகள் அடுத்த கேள்வி கேட்கும். கீதையிலேருந்து நான் ஒரு அத்தியாயம் படித்தா என்ன கிடைக்கும்? லௌகீக படிப்பை அப்படி பழக்கிட்டாலும் இதை படித்தா என்ன கிடைக்கும், இதை படித்தா என்ன கிடைக்கும்னு லௌகீக படிப்பை இது மாதிரி சொல்லி கொடுத்ததுனால இப்போ கீதையை படித்தா என்ன கிடைக்கும்னு குழந்தைகள் கேட்டால் சொல்ல தெரியல, பெரியவாளுக்கும் சொல்ல தெரியல. அவளும் வேற வழிக்கு வந்துட்டதுனால அவளுக்கும் படின்னு வரைக்கும் சொல்ல தெரியுதே தவிர இதை படித்தா என்ன கிடைக்கும்னு சொல்ல தெரியும். இதை படிக்கிறது தான்ப்பா மனுஷ ஜென்மா கிடைச்சதோட பிரயோஜனமே. விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரிஞ்சுக்கிறது தான் புத்தி பகவான் கொடுத்ததோட பிரயோஜனமே. பாகவதத்திலேருந்து 4 ஸ்லோகம் கேட்கறது தான் காது கிடைச்சதோட பிரயோஜனமே. பாகவதத்திலேருந்து 2 ஸ்லோகம் சொல்றது தான் வாக்கு படைச்ச பிரயோஜனமே. ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரேன்னு சொல்றதுக்காக ஏற்பட்டது தான் வாக்கு. அது இந்த சத்சங்கத்துக்கு வந்தாலொழிய இந்த வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் புரியாது. லௌகீக படிப்பு லௌகீக உத்தியோகத்தில் இருக்கிறவாலே எத்தனை பேர் இஸ்கானுக்கு போனப்புறம் மாறி போனவால பார்க்குறோம். நம்ம இஸ்கான்கிற அந்த இயக்கத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறம் பெரிய பெரிய சம்பாத்தியங்கள்லாம் நான் மெட்ராஸில் நாரதகான சபாவில் சில வருஷம் முன்னாடி பாகவதம் சொல்லிட்டு இருந்தேன். அயோத்தியா காண்டம் 45 நாளைக்கு சொல்லிட்டு இருந்தோம். வேலைச்சேரியில் தங்கிட்டு தரமணி வழியாக நாரதகான சபாவுக்கு 1000 ரக்ஷ போகிறது. 6 மணிக்கு சிக்னல் நின்னா 2 இஸ்கான் அந்த வேஷத்தோடு நமக்கு தெரியுமே கதவை தட்டி கீதை ஒரு புஸ்தகம் வாங்கிக்கிறேன், பாகவத ஒரு புஸ்தகம் வாங்கிக்கிறீங்களாங்களா. நான் கேட்டேன், எனத்துக்கு இப்படி வந்து நீங்கள் விற்கணும் சிக்னலில் வீதியில், இதை விற்றா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு. அவன் சொல்கிறான், இந்த தரமணியில் இந்த பில்டிங் இருக்கே, இந்த ஐடியில் நான் ஒரு பெரிய டீம் லீடர்னா எனக்கு லட்சங்களில் சம்பாத்தியம் இருக்கு. ஆனால் எங்கள் பிரபுபாதா 4 பேர் கையிலையாவது கீதையை கொடுக்கணும், பாகவதத்தை கொடுக்கணும். நீ கிடைச்சதான உனக்கு கிடைச்சதான நிம்மதி இந்த ஒரு பீஸை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு எங்களுக்கு சொல்லியிருக்கா. இஸ்கானில் எங்களுக்கு ஒரு பழக்கம், அதனால வீதியில் வந்து கொடுக்குறோம், நீங்கள் ஒரு காப்பி வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். பெரிய படிப்பு படிச்சிருக்கான், பெரிய உத்தியோகம். ஜூனியர் ஃபோர்டுன்னு ஃபோர்டு கம்பெனி அமெரிக்காவில் பிரசித்தமாக இருக்கே, அவருடைய பையன் ஜூனியர் ஃபோர்டுன்னு மாயாப்பூரில் பெரிய கிருஷ்ணாலயம் கட்டியிருக்கா. ஃபோர்டு கம்பெனி அவளுடைய சம்பாத்தியம் என்னங்கிறது லௌகீக விஷயம், அது எல்லாருக்கும் தெரியும். இஸ்கானில் பெரிய பக்தர் அவர், அந்த ஜூனியர் ஃபோர்டுங்கிற அவர் பெரிய பக்தர். அவர் கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் பெரிய இதில் இருக்கார். ஏகதேசமாக 100 ஏக்கரில் கிருஷ்ணாலயம் கட்டியிருக்கார். கோசாலையோடு கூட மாயாப்பூர் போனோமானா சைதன்ய மகாபிரபு பிறந்த இடத்துல உலகத்தில் இது போல ஒரு கிருஷ்ணாலயம் கிடையாதுன்னு அப்படி ஒரு ஆலயம் கட்டியிருக்கார். குக்கிராமம், பஸ்ஸே வராத கிராமம். போகணுமானா படகுல தான் போகணும். மாயாப்பூருக்கு டவுன் பஸ் மாதிரி படகு தான் போகும். நவத்வீபத்துக்கும் பஸ் உள்ளே போக முடியாது. இந்த சாந்திபூர் மாயாப்பூர் இங்கெல்லாம் படகுல தான் டிக்கெட் கொடுத்து பஸ்ஸு டவுன் பஸ் மாதிரி அழிச்சுன்னு போவா. அது மாதிரி ஏதாவது டிரான்ஸ்போர்ட் சௌகரியம் இல்லாத இடத்துல அப்படி ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி நாமசங்கீர்த்தனை எப்போதும் நடக்கிறா போலையும், மரபக்தாளுக்கு அன்னதானம் நடக்கிறா போலையும், கிருஷ்ணனுக்கு அப்படி நித்திய அலங்காரம் பூஜைகள் நடக்கிறா போலையும் ஒருத்தர் பண்ணி வச்சிருக்காள். நம்ம பார்த்து பிரமிக்கிற லௌகீகத்தில் இருக்கிறவாள்னு சொன்னா அவளை பார்த்தாவது தெரிஞ்சுக்கணும். அவளை பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவாள்லாம் ஒரு கட்டத்தில் அதில் இல்லை பூர்ணத்தை இல்லைன்னு பிருந்தாவனத்தில் வந்து ஒரு வீடு எடுத்துட்டு தங்கிட்டு பாகவதம் படிச்சுட்டு ஒரு ஆலயமாக போயின்னு இருக்கிறத ஒரு வருஷம் நான் போகிறதையும் பார்க்குறேன்னா, ஹோலிக்கு பிருந்தாவனம் போகிறதையெல்லாம் ஒன்று சாமானியப்பட்ட வாழ் இல்லை வரவாள்லாம். லௌகீக ரீதியில் சொல்கிறேன். லௌகீக ரீதியில் இவாள மாதிரி ஆக மாட்டோமான்னு லட்சக்கணக்கான பேர் ஏங்கின்னு இருக்கிற அச்சீவர்ஸ் எல்லாம் அதில் இல்லை நிம்மதின்னு பிருந்தாவனத்தில் வந்து கோபிச்சந்திரன் விட்டுட்டு துளசி மாலையை போட்டுட்டு வீதி பஜனையில் நின்றுட்டு இருக்கா. பூரி ஜெகநாதத்துலேயும் பெங்களூரில் உள்ள இஸ்கான்லேயும் மாயாப்பூர்லேயும் பிருந்தாவனத்துலேயும் நான் பார்க்குறேன்னு சொன்னால் அப்போ எதில் இருக்குது நிம்மதி? குழந்தைகளுக்கெல்லாம் அதை பரிச்சயம் பண்ணி வைக்க வேண்டாமா? பண்ணி வைக்காதது எவ்வளோ பெரிய குறை நம்மளோட. பாகவதத்துலேருந்து ஒரு அத்தியாயம் படி, துருஸ்துதி படி, ராமாயணத்துலேருந்து ஒரு அத்தியாயம் படின்னு சொல்லி கொடுக்கணும். இது எதுக்காக படிக்கணும்னு கேட்கக்கூடாது. படிக்கிறது தான் நம்ம ஜென்ம லாபம். ராமனுடைய அனுகிரகம் கிடைக்கும். உனக்கு லௌகீகமாக எல்லாம் என்ன வேணுமோ எல்லாம் கொடுப்பார் ராமன், நீ படின்னு எப்படியான அவளுக்கு ஒரு ருச்சியை ஏற்படுத்தி கொடுக்கணும். தத்சாது மன்யே அசுரவரிய தேகினாம், ஹே அசுரவரியா அப்படின்னு கூப்பிடுறா. இந்திரியங்களை சதா சர்வகாலமும் திருப்தி பண்ணி வச்சுட்டு இதுதான் வாழ்க்கையோட லட்சியம்னு இருக்கிறவனுக்கு அசுரன்னுவே. இப்போ அசுரன்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்காக இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். அந்த அசுர கூட்டத்துக்கெல்லாம் தலைவன் நீ, அக்ரகண்யன் நீ. ஹிரண்யகசிபுவை பார்த்து சொல்றாள் பிரகலாத், அசுரவரியா அப்படின்னா அசுரஸ்ரேஷ்டான்னு அர்த்தம். சதா சர்வகாலம் இந்திரியங்களை திருப்தி பண்ணி வைக்கிற அசுர கூட்டத்துக்கு தலைவன் நீ. நான் சொல்றது என்ன அர்த்தம்? நான் சொல்றது உனக்கு புரியாது.
உனக்கு புரியாதுதான், ஆனாலும் நீ என்னை கேட்டுட்டே, எது ஒசத்தி, நீ படிக்கிறதுல எதை சாதுன்னு நீ சொல்லுன்னு சொல்லிவிட்ட. நீ கேட்டு நான் சொல்லாம இருக்கக்கூடாது. நீ அப்பா, நான் புத்திரன், நீ கேட்டுட்டே, நான் சொல்றது நிச்சயம் உனக்கு புரிய போறது இல்லை, ஆனாலும் சொல்றேன் அப்படிங்கிறது குழந்தை 5 வயசு பிரஹ்லாதன். தற்சாது மன்யே அசுரவரியா. எதை சாதுன்னு நான் நினைக்கிறேன் தெரியுமா? இந்த தேகத்தை அடைஞ்சவா, வெறுமனை சாப்பிட்டுண்டு தூங்கிண்டு வீடு வாசல்ல உழண்டுண்டு மனைவி குழந்தை பிள்ளைய படிக்க வச்சேன், பொண்ணை படிக்க வச்சேன், அவளுக்கு காலேஜுக்கு பணம் கட்டினேன், இவாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், அவளுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தேன், வீடு வாங்கி கொடுத்தேன்னு இப்படியே உழண்டு வீணா போயிடக்கூடாது. சதாசமுத்விக்னதியா மசத்கிரஹாது. ஒரு வீடு கட்டிவிட்டா பூர்ணன்னு நினைக்கிறாள், குழந்தையில படிக்க வச்சுட்டா பூர்ணன்னு, ஜென்மா பூர்ணம் ஆயிடுத்துன்னு நினைக்கிறாள். அதுக்கு ஒரு கல்யாணம் கார்த்தி பண்ணி வச்சுட்டா அதோட ஜென்மா எடுத்ததோட பிதாவோட கடமை முடிஞ்சுடுத்துன்னு நினைக்கிறாள். அதனாலெல்லாம் முடியாது. உள்ள பிடிச்சு இழுக்கிற பாழும் கணராக நினைக்கணும் இந்த சம்சார வாழ்க்கையை. சதா சமுத்விக்னதியாம் அசத்கிரஹாதி. பாழுங்கணறுன்னு கிராமங்கள்ல, கிராம எல்லைகள்ல சில கிணறு புழங்காத இருக்கும், பாழுங்கணறு அப்படின்பா. கிராமத்துல மத்தியில கிணறு இருக்கும், அதை 4 பேர் புழங்கின்னு இருப்பாள், சுத்தமா இருக்கும் அந்த ஜலம். புழங்காத கிணறுல வாளியும் இருக்காது, கயிறும் இருக்காது, ஜகடையும் இருக்காது, ஆனா ஜலம் இருக்கும், மேல புல்லும் மண்டி இருக்கும். புழங்காம இருக்கிறதுனால அது இடிஞ்சு போய் புல்லும் மண்டி இருக்கும். பசு என்ன பண்ணும், கிராம எல்லையில மேய போயிட்டே இருக்கிறதே, உள்ளுக்குள்ள நல்ல ஜலத்திலேருந்து வந்த புல்லு இருக்கா, புல்லை பார்த்ததும் வேகம் வந்துடும் பசுவுக்கு, கிடுகிடுன்னு போய் அந்த கணத்துக்குள்ளே இறங்கிடும். இறங்கினா இருக்கிற அத்தனை விஷஜந்துக்களும் அதுக்குள்ளதான் இருக்கும். தேளு, நண்டு வாக்கிலி, பாம்பு. ஊர் எல்லையில இருக்கா, அந்த பாழுங்கணத்தை யாரும் புழங்கலையா, எல்லாம் அதுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும். உள்ள போய் விழுந்துடுத்து அந்த பசுனால் யாரும் தூக்கி விட முடியாது. அந்த பாழுங்கணத்திலேருந்து அங்கேயே விஷஜந்துக்களுக்கு இரையாக வேண்டியதுதான், இல்லையே அங்கேயே ஜலத்துல மூழ்கி சாக வேண்டியதுதான். சதாசமுத்விக்னதியா மசத்கிரஹாதி. புழங்குற கிணறா இருந்தா யாராவது எட்டி பார்ப்பா, பாழுங்கணத்துல விழுந்தவால யார் எட்டி பார்ப்பா? 4 நாள் 5 நாள் கழிச்சு அந்த பக்கமா யாராவது வந்து என்னமோ நாடுறதே அப்படின்னு எட்டி பார்த்தா உண்டு. அதுக்குள்ள இது வயிறெல்லாம் வீங்கி எல்லாம் ஆயிருக்கு. சதாசமுத்விக்னதியா மசத்கிரஹாதி ஹித்வாத்ம பாதம் கிரகம் அந்தகூபம். இந்த கிரகம் இருக்கே, இது பெரிய பாழுங்கணராக நினைக்க. நான் சொல்லலை, எங்கிட்ட யாரும் கோச்சுக்காதீங்க, கோச்சுக்கணும்னா பிரஹ்லாதனை கோச்சுக்கோங்க. ஹித்வாத்ம பாதம் கிரகம் அந்தகூபம். இந்த அந்தகூபம் பாழுங்கணறுல மோகத்தை வச்சு பால் சொம்ப பூனை சுத்தரா போல இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்து கொள்ளக்கதவை சாத்தி, வாசகதவை சாத்தி, கொள்ளையை திறந்து வாசல பால் எடுத்து வச்சு காய நறுக்கி செஞ்ச வேலையே திருப்பி திருப்பி செஞ்சு செஞ்சு வீட்டுக்குன்னே சேவை பண்ணிண்டு, கிரக சேவையே பண்ணிண்டு, ஹித்வாத்ம பாதம் கிரகம் அந்தகூபம். இப்படி ஜென்மாவை வீணடிச்சுடக்கூடாதுப்பா. பின்ன எப்படி இருக்கணும்னா, வணங்கதோ யத்தரிமாஸ்ரயேதா. ஹரிக்கின்னு வாழணும், பகவானுக்குன்னு நம்ம வாழ்க்கை இருக்கணும். ஒரு வஸ்திரம் கட்டிண்டாலும் பகவானுக்கு, ஒரு ஜலத்தை எடுத்து தலையில குளிக்க கொட்டிண்டாலும் பகவானுக்கு. நான் குளிச்சுட்டு தானே போய் சுவாமியை தொடணும், மேல இருக்கிற நிர்மால்யத்தை எடுக்கணும், அதுக்காக குளிக்கிறேன்ப்பா. குளிக்காம போய் சுவாமியை தொட முடியுமா? பல்லு தேய்ச்சி சுத்தமா கை கால் அலம்பிட்டு போறேன்னா விளக்கேத்தணுமே. பல்லு தேய்க்காத போய் கை கால் அலம்பாத போய் விளக்கேற்ற முடியுமா? எது பண்ணினாலும் பண்றது ஒண்ணுதான். பல்லு தேய்க்கிறோம், குளிக்கிறோம், எல்லாம் பண்றோம், சாப்பிட்றோம். ஆனாலும் நமக்குன்னு செய்யாம பல்லு தேய்ச்சி கை கால் அலம்புறது பிரபு உனக்காக. ஸ்நானம் தலையில கொண்டு 4 சொம்பு தண்ணியை கொட்டிக்கிறேன், ஷாம்பை கொட்டிக்கிறேன் தலையிலன்னா உனக்கு நல்ல காரியம் பண்ணணுமே, சுத்தமா இருந்து தானே நான் செய்யணும். இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி, 1008 குழக்கட்டையினால கணபதி ஹோமம் ஆச்சு. குழக்கட்டையெல்லாம் பண்ணணும் பிள்ளையாருக்குன்னு சொன்னா தலையில கொட்டிட்டு தண்ணியை கொட்டிட்டு தானே பண்ண முடியும். படுக்கையிலேருந்து எழுந்து அப்படியே உட்காந்து சொப்பு பண்ண முடியாது. ஸ்நானம் பண்றது உனக்காகப்பா, வஸ்திரம் கட்டிக்கிறது உனக்காக, நெத்தி கிட்டுக்கிறது உனக்காக. நெத்தி கிட்டுக்காத இருந்தானால் தெய்வ காரியங்களுக்கு அவன் அன்ஃபிட். அதனால நெத்தி கிட்டுக்கிறது உனக்காக இட்டுக்கிறேன். ஆத்துல சமைச்சா கூட ஒரு குண்டான்ல இவ்வளவு சாரம் எனக்காக இல்லை, பகவானுக்கு. ஆத்துல பஞ்சாயத்தன பூஜை இருக்கு, ராமர் இருக்கா, அவருக்கு நிவேதனத்துக்காக சாப்பிட போறது நம்பதான். ஆனாலும் நமக்குன்னு செய்யாம எது செஞ்சாலும் பகவானுக்கு. பகவான் இந்த வீடுன்னு ஒண்ணு இருக்கானால் பகவானுக்காக, எது செஞ்சாலும் பகவானுக்குன்னு வாழ்க்கையை நடத்தணும். அதுக்கு அனுகூலமா வீடு இருந்தா வீட்டை அனுசரிக்கணும். நைவேத்தியம் வச்சு தருவாள் மனைவின்னா அவளை விட்டுட்டு போயிட வேண்டாம்.
பூவை பறிச்சு கொடுப்பான் பையன்னு சொன்னா அவனை விட்டுட்டு போயிட வேண்டாம். இதுக்கெல்லாம் விபரீதமா இருந்தது குடும்பம். எதுக்கு பண்றேன், ஏன் பண்றேன் அப்படின்னு கேட்டு இருந்ததானால் இந்த குடும்பத்தை பாழுங்கணரா தொலைச்சுட்டு தனியா காட்டுக்காது ஓடி போய் ஹரி ஆசிரியிக்கணும். ஜென்மா எடுத்தவன் ஜென்மாவை வீணடிச்சுன்னு கூடாதுப்பா. ஹரிபஜனம் பண்ணணும். இதுதான் நான் படிச்ச பாடத்துக்குள்ள உயர்ந்த பாடம்னு நினைக்கிறேன். இது சண்டாமர்கால் சொல்லி தரலையே, இவருக்கு யாரு சொல்லி கொடுத்தால் அப்படிங்கிறத நாளைக்கு சொல்ல போறார் பிரகலாத். உனக்கு இப்படி தெரியும்னு கூட படிக்கிற குழந்தை எல்லாம் கேட்கற. எங்களுக்கெல்லாம் இல்லாத சிலபஸா இருக்கேப்பா நீ சொல்றதெல்லாம். இந்த சண்டாமர்கால் சொல்லித்தர பாடத்திட்டத்திலேயே இல்லையே நீ சொல்லாததெல்லாம். இதெல்லாம் எப்படி தெரியும் உனக்கு அப்படின்னு இந்த அசுர குழந்தைகள் கேட்கறதே பிரகலாத சுவாமி சொல்ல போறார். அம்மா கர்ப்பத்துல இருந்த காலத்துல நாரத சுவாமி எனக்கு சொன்னதிட்டேன். அந்த பிரபு சொன்னார், அதை நான் நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல போறார் மேல பிரகலாத். இங்க அப்பா கேட்டதும் அதையே சொல்றா. தற்சாது மன்யே அசுரவரிய தேஹினாம் சதா சமுத்விக்னதியாம் அசத்கிரஹாதி ஹித்வாத்ம பாதம் கிருஹமந்த கூபம் வனங்கதோ யப்தரிமாஸ்ரயேதா. இப்படியான ஹரிபஜனம் பண்ணணுமப்பா. ஹரிய பஜிக்காத ஜென்மாவை சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி வீணடிச்சுடக்கூடாதப்பா. எனக்கு தெரிஞ்ச பெரியவர் ஒருத்தர் சொல்லுவார், வெறுமனை சாப்பிடாதே தெய்வம் தண்டிச்சுடும் அப்படின்பா. ஏதாவது ஒரு பாராயணம் பண்ணேன், 10 துளசி பகவானுக்கு போட்டேன், ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னேன், ஒரு ஆபதாபஹர்த்தாரம் சொன்னேன்னா அது சொல்லிட்டு தான் சாப்பிடணும். சாத்துல கை வைக்கக்கூடாது. அதனாலதான் கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சொல்லிட்டாது கபலைய கபலைய செய்வ குறியாத் கோவிந்த கீர்த்தனம். சாப்பிட்றதுக்கு ஒரு காரணம் இருக்க, சாப்பிட்றதே காரணமா இருக்கக்கூடாது. எதுக்காக சாப்பிட்றேன்னா சாப்பிட்றதுக்காக தானே இருக்கேனா அப்படின்னு சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிட்டாதான் தெம்பா பாகவதம் படிக்க முடியும், சாப்பிட்டாதான் தெம்பா நான் பகவத் கைங்கரியம் பண்ண முடியும். இப்போ கதை சொல்லணும்னா சாப்பிடணும். தெம்பா அப்போதான் கதை சொல்ல முடியும், பாராயணம் பண்ண முடியும், நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியும், ஆலயத்துக்கு தெம்பா கோயிலுக்கு காலார நடந்து போயிட்டு பிரதட்சண நமஸ்காரம் பண்ண முடியும். சாப்பிட்றதுக்கு ஒரு நியாயமான காரணமா இருக்க. உடம்பை பார்த்துக்கணுமே, அதுக்காக டயத்துக்கு சாப்பிட்றேன். 7:30 ஆயிடுதா உடனே டிஃபன், 8 ஆயிடுதா ஓட்ஸ் கஞ்சி குடிக்கணும், அப்படி சாப்பிடக்கூடாது. உடம்ப போஷிக்கிறதுக்கு ஆக இல்லை மனுஷ ஜென்மா. அது மாடுலேருந்து எல்லாம் போஷிச்சுன்னு இருக்கு. உடம்ப பார்த்துக்கோங்க. ஒருத்தருக்கு பார்த்துட்டா கூட உடம்ப பார்த்துக்கோங்களா. யாராவது பார்த்துக்க முடியுமா உடம்ப? அது ஏதோ போயின்னு இருக்கு, ஆரோக்கியமா இன்னைக்கு இருந்துன்னு இருக்கு. ஏதாவது விபரீதமா திரும்பி எடுத்தோம்னா யார் பார்த்துக்க முடியும்? என் டாக்டரே கூட என்னால முடிஞ்சது தான் செய்யறேன்னா அப்புறம் என்ன பகவான் கிட்ட வழின்னு தானே சொல்றார். உடம்ப பார்த்துக்கிறதுக்காக இல்லை மனுஷ ஜென்மா, சாப்பிட்றதுக்காக இல்லை மனுஷ ஜென்மா. பின்ன எதற்காக என்னால் ஹரிபஜனத்துக்காக தான் ஜென்மம். ஒரு நாள் பூஜை பண்ணாத போயிட்டோம், பாராயணம் பண்ணாத போயிட்டோம், 10 நாமா சொல்லாத போயிட்டோமானால் இந்த ஜென்மா வீணா போயிடுத்தேன்னு ஒரு குறை அழனமாம் ராத்திரி அஸ்தமிச்சா. அமூன்யதன்யானி தினந்தராணி ஹரேத்வதாலோகனமந்தரேண அநாதபந்தோ கருணைக சிந்தோ ஹாஹந்த கதம் நயாமி. பில்லுமங்கல சுவாமிகள் சொல்றார், ஐயோ என் ஜென்மா அப்படி ஆயிடுது. இன்னைக்கு ஒரு நாள் நான் சுவாமியை போய் பார்க்கலையே, புறப்பாடான பகவானை போய் பார்க்கலையே, ஆத்துல இருக்கிற ராமனுக்கு 2 புஷ்பம் துளசி போடலையே, ராமாயணத்திலேருந்து ஒரு சர்க்கம் படிக்கலையே, அஸ்தமிச்சு கொடுத்தே. அமூனி அதன்யானி தினந்தராணி. ஹோன்னு அழவாது அழணும், பஷ்டாத்தாபமாவது படம். நாளைக்காவது நான் படிக்கணும், நாளைக்காவது ராமாயண மகா ராமபத்ராயண மகான்னு 2 துளசி பகவத் சரணத்துல போடணும். நினைச்சு கண்ணீர் விடணுமாம், ஜென்மாவை பயனாக்கிக்கணுமா. அதுதான் இங்க பிரகலாத சுவாமி, துருவசுவாமி எல்லாரும் அதை தான் சொல்றார். பாகவதத்துல கதைகள் மாறிண்டே இருக்கும், சொல்ற விஷயம் மாறவே மாறார். திரும்ப திரும்ப பகவான பஜி, அதுதான் ஜென்ம லாபம்னு சொல்லிண்டே இருப்பார். தற்சாது மன்யே அசுரவரிய தேஹினாம் சதா சமுத்விக்னதியாம் அசத்கிரஹாதி ஹித்வாத்ம பாதம் கிருஹம் அந்தகூபம் வனங்கதோ யப்தரிமாஸ்ரயேதாம். நாராயணனை ஆசிரியிக்கிறது தான் ஜென்மலாபம். அதுதான் சாதுன்னு நான் நினைக்கிறேன்னு. ஸ்ருத்வா புத்திரகிரோ தைத்யஹ பரபக்ஷ சமாஹிதாஹ ஜஹாச புத்திர் பாலானாம் வித்யதே பரபுத்திபிஹி. ஹிரண்யகசிபோ உலகம் முழுக்க விஷ்ணு பஜனம் பண்ணாதேன்னு சொல்லிட்டு இருக்கான், தண்டோரா போட்டு சொல்லிட்டு இருக்கான். விஷ்ணுவை பஜிக்க கூடாது, விஷ்ணு மட்டம், நான் தான் ஒசத்தின்னு பல மன்வந்தரமா சொல்லிட்டு இருக்கான், பல சதுர்யுகமா சொல்லிட்டு இருக்கான் ஹிரண்யகசிபு. அவன்கிட்ட போய் அவாத்திலேயே ஒரு குழந்தை ஹரிபஜனம் பண்ணணும், நாராயணன் ஆசிரியிக்கணும்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? சிரிச்சுட்டானா.
ஜஹாசா நாரதர் சொல்றா, சிரிக்கிறானா. ஜஹாச புத்திர் பாலானாம், குழந்தை தானே இவன், குழந்தைக்கு என்ன தெரியும், சொன்னதை சொல்லும் கிழிப்பு இல்லை, யாரோ சொல்லி கொடுத்துருக்கா விஷ்ணு பட்சத்துலேருந்து, இவனை எங்க அப்பா கேட்டா இப்படி சொல்லுடான்னு. ஜஹாச புத்திர் பாலானாம் பித்யத்தே பரபுத்திபிஹி, என்னத்தை சொல்லி கொடுக்குறாளோ அதை சொல்லி கொடுக்கும் குழந்தை. கிராமத்துல பொழுது போகாத வாசல்ல உட்காந்துருப்பார், திண்ணையில பெரும்பாலும் கிராமங்கள்ல மாமா உட்காந்துருப்பார். எழுத்தாத்து பையன் விளையாடின்னு இருப்பான், இவருக்கு எழுத்தாத்து மாமாவும் பிடிக்காதான் இருக்கும். அந்த பையன் வாசல்ல விளையாடின்னு இருப்பான். கிழக்கேந்து ஒரு மாமா வருவார், சாப்பிட்டு திண்ணையில உட்காந்துருக்காரா, பொழுது போகணும்னு அந்த விளையாடுற பையனை கூப்பிடுவார். இந்த ஆத்து மாமா கூப்பிட்டு, அதோ கிழக்க ஒரு மாமா வராரே பாத்தியாம்பா. ஆமா பார்த்தேன்பா. அந்த பையன் உங்க ஆத்துக்கு தான் வரார், உங்க அப்பா எங்கேன்னு கேட்பார். உன்னை பார்த்து நீ என்ன சொல்லணும் தெரியுமா, எங்க அப்பா எங்க அம்மா புடவையை கொள்ளையில தோச்சுன்னு இருக்காருன்னு சொல்லு அப்படின்னா. தேவையே இல்லாத இந்த பிள்ளையை கிளப்பி விடுவார். அது 4 வயசு 5 வயசு பையனா இருந்தா இவர் சொல்லி கொடுத்தத விதியோடு போயிட்டு இருக்கிற மாமாவை இவனே கூப்பிடுவான். இவாத்துக்கே வரல அந்த மாமா, இவர் கிளப்பி விட்டுருக்காரோன்னு. மாமா மாமா எங்க அப்பாவை தேடுறேலாம்பா வீதியில போறவரை. அவரு ஏதோ பேருக்கு ஆமான்னு சொன்னா, எங்க அப்பா எங்க அம்மா புடவையை தோச்சுட்டு இருக்காள் கொள்ளையிலேன்பா. இவனா சொல்றானோ, சொல்லல, அவர் சொல்லி கொடுத்தாரு, அதை அப்படியே சொல்றான். ஜஹாச புத்திர் பாலானாம் பித்யதே பரபுத்திபிஹி, பிரத்தியார் என்ன சொல்லித்தராலோ அந்த புத்தி அப்படி மாறும் குழந்தைகளுக்கு. அதனாலதான் குழந்தையில எப்பொழுதும் நல்லவாளோடையே பழக்க, சத் சங்கத்திலேயே எப்பொழுதும் வச்சுக்கணும். நல்ல விஷயங்களே குழந்தைகள் காதுல விழணும். அப்போ அதுலேயே அது பரிச்சயமாகி ஒரு திருடப்பட்டுடும். ஏதோ எனக்கு நேரம் இல்லைன்னு குழந்தையில எதை யாரும் விட்டுட்டோமானால் பொழுதுபோக்குல, அப்புறம் பின்னாடி நம்மளே வருத்தப்படணும். நல்லதுலேயே நீ சுவாமி நமஸ்காரம் பண்ணு, நெத்திக்கிட்டுக்கோ, அபிராமி அந்தாதி சொல்லு, கிருஷ்ணாஷ்டகம் சொல்லு, தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் சொல்லுன்னு ஏதாவது நல்லதுல அவளை பிரவர்த்திச்சுட்டே இருக்கா. அதுக்காக தெரியுமா, குழந்தைகளுக்கு தெரியாது, நம்ம தான் சொல்லி கொடுப்போம். ஜஹாச புத்திர் பாலானாம் பித்யதே பர புத்திபிஹி சம்யக் விதாரியதாம் பாலஹா குருஹேஹே த்விஜாதிபிஹி விஷ்ணு பக்ஷைஹி பிரதிச்சன்னைஹி நபித்யே தாஸ்ய தீரியதா. அவன் என்ன நினைச்சானாம், சண்டாமர்கால் பாடசாலையிலே யாரோ விஷ்ணு பட்சத்துல இருக்கிறவா, இவ அண்ணன் டீ பிரேக்குக்கு போன காலத்துல இந்த குழந்தையை கூப்பிட்டு ஏதோ சொல்லி கொடுக்குறாள் போல இருக்கு. வாத்தியார் கொஞ்சம் டீ பிரேக்குன்னு போவாரணும் இன்டர்வல்ல, அப்ப யாரோ சொல்லி கொடுக்கலாம். விஷ்ணு பக்ஷைஹி பிரதிச்சன்னைஹி, உபாத்தியாயர்களை உடனே கூப்பிட்டு சொல்றான். ராஜநீதியிலேருந்து ஏதாவது ஒன்று சொல்லுவான்னு நான் பார்த்து அவனை கேட்டேனானா, அவன் விஷ்ணு பக்தி பண்ணுன்னு சொல்றானே, சத்ருவோட பஜனம் பண்ணுன்னு சொல்றானே, ஹரிபஜனம். என்ன நடக்கிறது பாடசாலையில, என்ன பாடம் நடக்கிறது, ஏன்னா இவன் நடத்துறது தான் அந்த பாடசாலை, அதுக்கும் இவன் தான் கரஸ்பாண்ட். அதனால கேட்கறான், அதட்டுறான். சம்பளம் இவன்கிட்ட தான் வரணும் 1ஆம் தேதி. ஆனா என்ன பிள்ளை ராஜநீதி சொல்லுவான்னு பார்த்தா ஹரிபஜனம் பண்ணணும்னு சொல்றான். பிரகலாதனை விட்டுட்டான், வாத்தியாரை கூப்பிட்டு கண்டிச்சான். என்ன நடக்கிறது அப்படின்னதுமே உடனே அவா நடுங்கி போய், ராஜன்னே நாங்களும் சொல்லித்தரல, பாடசாலையும் யாரும் சொல்லித்தரல, இருங்கோ நாங்கள் விசாரிக்கிறோம், கோபப்பட்டுறாதீங்கோ, நாங்கள் விசாரிக்கிறோம்னு கிரகமானி ஆனீத மாஹூயே பிரஹ்லாதம் தைத்திய யாஜகாஹா பிரசஸ்ய ஸ்லக்ஷ்ணயா வாச்சா சமபிருச்சம் தசாமபிஹி. ராஜநீதியிலேருந்து அடுத்த தடவை அவன் கேட்டா சொல்லணும், ஜாகிரதையா பாடம் நடக்கட்டும் அப்படின்னு சண்டாமர்கால அதட்டி அமுச்சு விட்டுட்டான். வரவழைச்சு அவளை திட்டி, என்ன விஷ்ணு பட்சத்துலேருந்து இவன் பேசுறான், என்ன நடக்கிறது பாடசாலையிலேன்னு திட்டி அனுப்ப, உன்னே சண்டாமர்கால் பிரகலாதனை தனியா அழிச்சுன்னு போய் சாமதானாதிகளால அவனை சில கேள்விகள்லாம் கேட்டாள் அப்படின்னு மேலே கதை. திரும்ப அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் பிரகலாதனை கூப்பிட்டு உன் குரு என்ன சொல்லி கொடுத்தாருன்னு திரும்பவும் கேட்க, நவவித பக்தியெல்லாம் சொல்ல போகிறார் பிரகலாத சுவாமி. இதெல்லாம் நாளைக்கு சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம்னு பிரசித்தமான விஷயம்தான். ஆனால் அந்த நவவித பக்தியில ராமாயணத்திலையும் 9 பேர் இருக்கா, பாகவதத்துலேயும் 9 பேர் இருக்காள்னு அந்த விசேஷமான ஸ்லோகங்கள் எல்லாம் நாளைக்கு அதெல்லாம் சொல்லுவோம். இன்னைக்கு ரிஷபாவதாரம் வரைக்கும் பாராயணம் ஆயிருக்கு சப்தாகத்தில். நாளைக்கு இந்த பிரகலாத சரித்திரங்கள்லாம் நாளைக்கு விசேஷமாக பாராயணம். அஜாமிலோபாக்கியானம், பரத சரித்திரம், விஸ்வரூபனுடைய சரித்திரங்கள், விருத்ராசுரஸ்தவம், பிரகலாத ஸ்துதி, இதெல்லாம் நாளைக்கு நிசிம்மாவதாரங்கள்லாம் குருவாரத்தில் நாளைக்கு பாராயணம். நாளன்னைக்கு அழகாக வெள்ளிக்கிழமையில லக்ஷ்மி கல்யாணம், மகாலட்சுமி கல்யாணங்கள்லாம் பாராயணத்தில் வருது. கஜேந்திர மோட்சம்,
அமிர்தமதனம், மகாலட்சுமி கல்யாணம், வாமனாவதாரம், ஸ்ரீ ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரங்கள்லாம் வெள்ளிக்கிழமை பாராயணத்தில் வர விஷயங்கள். சனிக்கிழமை ருக்மிணி கல்யாணங்கள்லாம் வருது. குருவாயூரப்பனோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். பிரம்மே முகூர்த்தே பரிதஸ்வபக்தை சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூபா ஸ்வதைல சம்சேவக ரோகஹர்த்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. ஸ்ரீநீலகண்டாய விஷத்வஜாய ஸ்ரக்கந்தபஸ்மாத்யபிஷோபிதாய சுபுத்ரதாராதி சுபாக்யதாய ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. மகாதேவ 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 மகாதேவ. ஹர நம பார்வதீபதயே. ஜானகீகாந்த ஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திகி.